பேத்தாளை பொது நூலகத்தினுடைய 11வது நிலாமுற்ற நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அத்தனை இலக்கிய ஆர்வலர்களையும் இந்த அரங்கிற்கு வரவேற்றவனாக, இம்மாதம் மட்டக்களப்பினைச் சேர்ந்த எழுத்தாளர் ஆமுசி வேலழகன் அவர்களது 3 நூல்கள் தொடர்பில் இந்த நிலாமுற்றத்தில் பேச இருக்கின்றோம். அண்மையில் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க அரங்கில் வெளியிடப்பட்ட தீதகற்றி திருவாக்கும் திருமறை, அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு, சில்லிக்கொடி ஆற்றங்கரை ஆகிய 3 நூல்கள் தொடர்பில் தான் இந்த நிலாமுற்றத்தில் பேசுவதற்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் ஆமுசி வேலழகன் ஐயா அவர்களை இந்த நிலாமுற்ற அரங்கிற்கு அறிமுகம் செய்வதற்காக ஆசிரியர் திரு தானா சர்மிதன் அவர்களும், தீதகற்றி திருவாக்கும் திருமறை நூல் மீதான வாசிப்பும் பகிர்வினை செய்வதற்காக செல்வி தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களும், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் நூல் தொடர்பான அனுபவத்தினை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செல்வி பனிச்சியூர் சிந்து அவர்களும், சில்லிக்கொடி ஆற்றங்கரை எனும் நூல் தொடர்பாக யோவனா சிவானந்தினி அவர்களும் பேசுவதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இதுவரை 41 நூல்களை எழுதி முடித்து அண்மையில் 3 புத்தகங்களுக்கான வெளியீட்டு விழாவினையும் செய்த பழுகாமத்தினைச் சேர்ந்த ஆமுசி வேலழகன் ஐயா அவர்களை இந்த பேத்தாளை பொது நூலகத்தினுடைய 11வது நிலாமுற்ற நிகழ்வில் அறிமுகம் செய்வதற்காக ஆசிரியர் தானா சர்மிதன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பேத்தாளை பொது நூலகம் நடாத்தும் 11வது நிலாமுற்ற நிகழ்வு. இணையவழி இணைந்திருக்கும் நிலாமுற்ற இலக்கிய உறவுகள் அனைவருக்கும் இந்நேர இனிய வணக்கம். நாம் இந்நிலாமுற்ற நிகழ்வில் பேசு பொருளாக எடுத்துக்கொண்டிருப்பது கிழக்கிழங்கையைச் சேர்ந்த முதுபெரும் எழுத்தாளர்கள் ஒருவரான ஆமுசி வேலழகன் அவர் பற்றியும் அவரது பழக்கூடையிலிருந்து தேர்ந்தெடுத்த 3 கனிகளையும் நாம் இங்கு சுவைக்க இருக்கிறோம். அந்த வகையில் எழுத்தாளர் பற்றிய அறிமுகம். இவர் ஈழத்து இலக்கிய பரப்பில் நன்கு பேர் போனவர் என்றாலும் ஒரு சில நபர்களால் அல்லது ஊடகங்களால் இன்னும் மறுக்கப்பட்ட ஒருவராகவே காணப்படுகின்றார். இவருடைய தேவைப்பாடு, இவருடைய எழுத்தினுடைய தேவைப்பாடு ஈழத்து இலக்கிய உலகில் இன்னும் பதியப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கிறது. அந்த வகையில் சாதனையாளனுக்கு சங்கடத்துக்கு பஞ்சமில்லை என்பார்கள். அதற்கு இவரும் விதிவிலக்கானவர் அல்ல. எத்தனையோ சங்கடங்களை கடந்துதான் இந்த 41 இலக்கிய படைப்புகளை எமக்கு யாத்து தந்திருக்கிறார். ஒன்று சொல்வார்கள், தரம் உயரும் போது மனம் பணிய வேண்டும் என்று. தரம் உயரும் போது மனம் பணிய வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு இலக்கணம் வைத்தாற்போல் ஆமுசி வேலழகனுடைய வாழ்வியலும் அவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அவருடைய அந்த பணிந்த மனப்பான்மை, பண்புடைய மனப்பான்மை இன்னும் அவரில் இருந்து மாற்றம் கரவில்லை. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு கேட்ப எத்தனையோ சங்கடங்களை கடந்து துணிவுடன் தனது சாதனை பயணத்தை நிகழ்த்தி வெற்றியும் கண்டிருக்கிறார் இந்த ஆமுசி வேலழகன். பல நூல்களை இந்த இலக்கிய இதுவரை அவர் விட்டதாக தெரியவில்லை. ஒரு சில நூல்கள் எழுதிவிட்டு பல்லாயிரக்கணக்கான அடைமொழிகளோடு வாழும் இந்த இலக்கிய சமுதாயத்தில் தரமான காத்திரமான இலக்கியங்களை படைத்தும் தனக்கென்ற ஒரு அடைமொழி இல்லாமல் இருப்பது அவருடைய பணிவுத்தன்மையா அல்லது உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று தெரியவில்லை. ஆமுசி வேலழகன் ஐயா, அதுவே அவருடைய பேரே அவருடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டார் போலும். அந்த வகையில் இவர் கிழக்கிழங்கைக்கு கிடைத்தது மிக பெரும் பாக்கியம் என்றே கூறலாம். இவர் கிழக்கிழங்கையில் திருப்பழுகாவத்து எனும் திருவூரில் 1939ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் ஆதிநாராயண முத்து சின்னத்தம்பி வேலாயுதர் வள்ளியம்மை தம்பதியினருக்கு நன்மகனாக பிறந்த இவர் தன்னுடைய பாட்டனாரினதும்
தந்தையினதும் பெயர்களில் உள்ள முதல் எழுத்துக்களை தனது அடையாளமாக விட்டு இவரது இயற்பெயரான வேல்முருகு என்பதில் உள்ள அதே பெயரை தனது புனைப்பெயராகவும் ஆக்கிக் கொண்டார். வேல் அழகன் என்பது அவருடைய பெயராக அவருடைய எழுத்து உலகில் அவர் பயன்படுத்தி வருகிறார். அவருடைய இயற்பெயர் வேல்முருகன். அந்த முருகு என்பதற்கு அழகு என்று தமிழில் பொருள். அந்த அழகு என்பதையே வேல் அழகனாக மாற்றி இருக்கிறார். மற்றும்படி பிற எழுத்தாளர்கள் போல ஒரு புதியதொரு புனை பெயரை அவர் தனக்கென ஆக்கிக் கொள்ளவில்லை. தன்னுடைய பெயரையே மாற்று வடிவமாக புனைப்பெயராக ஆக்கி இருக்கிறார். இத்தோடு ஆதிநாராயணன், முத்து, சின்னத்தம்பி ஆகிய பெயர்களிலும் இவர் எழுதி வருகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சம். இவருடைய தொழிலை பார்த்தோமானால் இவர் கற்றது தரம் 8 வரைக்கும் தான். திருப்பல்காம மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலையில் தரம் 8 வரை கற்ற இவர் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக பாடசாலை படிப்பை இடையிலே நிறுத்திவிட்டு பல்வேறு தொழில்களை கற்று ஒவ்வொரு தொழில்களையும் தனது திறமையை வளர்த்து கொண்டு பணியாற்றி வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் எந்த ஒரு தொழிலையும் நிரந்தரமாக இருக்கவில்லை என்று சொல்லி அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு இலங்கை போக்குவரத்து சபையில் பேருந்து சாரதியாக பணியேற்றுக் கொண்ட இவர் பேருந்து சாரதியாக 32 வருடங்கள் சேவையாற்றி இருக்கிறார். இவர் அந்த பேருந்து சாரதி பணியில் பெற்ற உயர் பதவியாக தரம் 6 சாரதி பயிற்றுவிப்பாளர் பதவியை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இருக்குது. இவர குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்த்தோமானால் இவர திருமண குடும்ப வாழ்க்கையை பற்றி இவர் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்ட நூல்களிலேயும் பெரிதாக கூறவில்லை. நான் அவரோடு தொடர்பு கொண்டு பேசியிருந்த போதும் அவர் அது தொடர்பாக கூறுவதற்கு விரும்பவில்லை. இருந்தாலும் நல்ல முறையில் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்திய இவர் 9 பிள்ளைகளின் தந்தையாவார். 5 ஆண் பிள்ளைகளையும் 4 பெண் பிள்ளைகளையும் நிறைவான குழந்தை செல்வங்களை பெற்று வாழ்க்கை நடத்திய இவரை வாழ்க்கை வாழ விட்டதில்லை என்றே கூற வேண்டும். பல்வேறு காரணங்களால் தனது மக்களை இழந்த அவர் தற்பொழுது தள்ளாடும் வயதிலும் உறுதியான மனத்துடன் வாழ்ந்து வருவராக காணப்படுகிறார். மக்கள் அவருடைய குழந்தைகள் அனைவருமே நல்ல நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். பேராசிரியராக இசை அமைப்பாளர்களாக எல்லாம் இவருடைய மக்கள்மார் இருக்கிறாங்க. அடுத்ததாக இவருடைய ஒரு சிந்தனை சீர்திருத்தம் அல்லது சமூக சீர்திருத்த ஒரு வாதியாகவும் இவர் காணப்படுகிறார். 1952களில் ஈவரா பெரியார், ப. ஜீவானந்தம், அறிஞர் அண்ணா போன்றவர்களது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவர் அதே சிந்தனையை தனது வாழ்வில் கடைபிடித்தவராகவும் இலங்கையில் அச்சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முனைந்த ஒருவராகவும் குறிப்பாக நமது கிழக்கு பிரதேசத்தில் அதை ஏற்படுத்த முனைந்த ஒருவராகவும் காணப்படுகின்றார். இத்தகைய சீர்திருத்த கருத்துக்களாலே குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய சீர்திருத்த பணி காரணமாக தனது சொந்த ஊரான திருப்பல்காமத்திலிருந்து அவர் உறவினர்களால அவர் மறுக்கப்பட்டதால மட்டக்களப்பு அமிர்தகளியில குடியேறினார் என்று சொல்லி அவர் வரலாற்றில் சொல்லப்படுது. இவ்வாறு பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் தனது உறவினர்களாலும் தனது சமூகத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஆமுசி வேலழகர் தன்னுடைய இலக்கிய போக்கை இறுதி வரை கைவிடவில்லை. அந்த வகையில் அவ்வளவு சங்கடங்களுக்குள்ளேயும் தனது வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளேயும் அவர் எழுதி கொண்டே இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய சான்று இந்த 41 நூல்கள். அந்த வேளை இலக்கிய உலகுக்குள்ள இவர பிரவேசம் என்று பார்த்தோம்னா 1972ஆம் ஆண்டிலிருந்து இவர் இலக்கிய உலகுக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வகையில இவர் முதலாவது எழுதினது ஒரு கவிதை நூட்டான் தீயும் தென்றலும் என்ற ஒரு கவிதை நூலின் ஊடாக இலக்கிய உலகுக்குள்ள பிரவேசிக்கிறார். அத்தோட இவர் தன்னால் முடிந்த வரைக்கும் இலக்கியத்தை வளர்க்க வேண்டும் என்ற ரீதியில தான் போக்குவரத்து பேருந்து சாரதியாக பணியாற்றி கொண்டு இருந்த இடத்தையே தனக்கு சாதகமான ஒரு இலக்கிய உலகாக மாற்றிக்கொண்டார். அந்த வகையில போக்குவரத்து சாலையில இவர் பணியாற்றிய வேளை கையெழுத்து பத்திரிகையை இவர் நடத்தியதோட கவியரங்கம், பட்டிமண்டபம் போன்றவற்றை நடத்தி அங்க ஒரு இலக்கிய சூழல் ஒன்றை உருவாக்கி இருந்தார். அத்தோடு மட்டக்களப்புல இருக்கின்ற பேருந்து சாலையில் படிப்பகம் ஒன்றினையும் உருவாக்கி இருந்தார். அங்கு
தமிழ், ஆங்கிலம், சிங்கள மொழியில் அமைந்த 5க்கு மேற்பட்ட பத்திரிகைகளையும் பல 100 நூல்களையும் கொண்டு ஒரு படிப்பகத்தை உருவாக்கி பேருந்து சாலை ஒரு நூலகமாக இயங்கலாம் என்ற ஒரு சிந்தனையும் மட்டக்களப்பு சமுதாயத்துக்குள்ள வளர்த்த ஒரு இலக்கியவாதியாக இவரை நாம் பார்க்க முடியும். அத்தோட செண்பகம் என்ற கையெழுத்து பத்திரிகையும் மாதம் நடத்திய ஒரு சிறப்பும் இவருக்கு காணப்படுது. ஒரு பேருந்து சாரதியாக இருக்கக்கூடிய ஒருவர் இவ்வாறெல்லாம் இலக்கிய பணி செய்யலாமா என்று நம்மை ஒரு கணம் யோசிக்க வைக்கிறது. அதுவும் அந்த கால இப்ப நம்ம என்ன சொல்ற ஒரு கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி எவ்வளவு அழகழகான படங்களை போட்டு பத்திரிகைகள் வெளியிட்டாலும் வாங்குவதற்கு, அதை தொடர்ந்து நடத்துவதற்கு இல்லாமல் இருக்கு. அந்த நிலையில அக்காலத்துல கையெழுத்தாக ஒரு பத்திரிகையை மாதமா இவர் வெளியிட்டிருப்பது இவருடைய இலக்கிய போராட்டத்திற்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. அடுத்ததாக இவருடைய ஆக்கங்கள். இவர் கவிதை, சிறுகதை, உரை சித்திரம், நாவல், ஆய்வு, வரலாறு என பல்துறைகளில் 41 நூல்கள் இட்டவரை இவரால் சால சிறப்பு என நினைக்கின்றேன். அவருடைய முதலாவது நூல் தீயும் தென்றலும் என்ற கவிதை தொகுதி. அடுத்தது சாதியா சதியா என்கின்ற உரை சித்திர நூல், அது 1973 வெளியிடப்பட்டிருந்தது. உருவங்கள் மானிடராய் 1994 இதுவும் ஒரு கவிதை தொகுப்பு. கமக நிலா 1996 இது ஒரு சிறுகதை. வேலழகன் அரங்க கவிதைகள் இதுவும் 1996 இதுவும் ஒரு கவிதை நூல். அடுத்தது மூங்கில் காடு 2001 சிறுகதை. விழியும் வலியும் 2001 கவிதை நூல். சில்லிக்கொடி ஆற்றங்கரை 2004 வரலாற்று நாவல். கோடாமை சான்றோர்க்கு அணி 2004 வரலாற்று நாவல். செங்காந்தல் 2006 கவிதை நூல். இவர்கள் மத்தியிலே 2006 குறுநாவல். கேட்டு பெற்ற வரம் 2007 சிறுகதை. இவ்வாறு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நூலாக வெளியிட்டுக் கொண்டிருந்த இவர் 2021 ஆண்டு ஒரு பெரும் சாதனையாக 5 நூல்களை ஒரே தடவையில் வெளியிட்டிருந்தமை இவருடைய இலக்கிய ஆளுமைக்கு மிகச்சிறந்த சான்றாக அமைகிறது. அந்த வகையில இந்த 5 நூல்களுமாக உருவு கண்டு எல்லாமை வேண்டும், அறிவற்றம் காக்கும் கருவி, தென்னாடுடையவனே எந்நாட்டிலும், மறக்க முடியுமா, கீழை காற்று போன்ற 5 நூல்களை இவர் 2021 ஆண்டு 3ஆம் மாதம் 13ஆம் தேதி வெளியிட்டிருந்தார். அத்தோடு அதன் பின்னர் கீழை காற்று, திருப்பழுகாமம், ஒரு சுருக்க வரலாறு, காடும் கலனியும் போன்ற நூல்களும் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்ப இவருடைய இலக்கியங்கள் இலக்கிய உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக, பிறரால் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக பார்க்கப்பட்டவையாக காணப்படுகின்றன. அதுக்கு சான்றாக நூலகம்.org இவருடைய 2 புத்தகங்களை நாம் PDF வடிவில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அத்தோடு நூலுலகம் என்று சொல்லக்கூடிய இணைய வழி புத்தக விற்பனை நெட் அட்ரஸ்ல, அது இந்தியாவிலிருந்து நடந்து கொண்டு வர ஒரு இணைய வழி புத்தக விற்பனை மையம். அதுல இவருடைய நூல்கள் விற்பனைக்காக காணப்படுகின்றன. அப்ப இது இலங்கையருக்கு ஒரு சிறப்பு. இலங்கை நூல்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் விற்பனைக்காக தந்த இணைய பக்கத்துல போட்டிருக்கிறது என்பது அது நமக்கு ஈழத்து எழுத்தாளர்களுக்கும் ஈழத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு கௌரவமாக நாம் கருதி கொள்ளலாம். அத்தோட இவருடைய நூல்கள் மீதான விமர்சனங்கள் இணைய பக்கங்களில் கண்டுகொள்ள முடிகிறது. அந்த வகையில கவிஞன் என்ற ஒரு இணையத்துல இவருடைய செங்காந்தல் நூலுக்கான விமர்சனம் ஒன்று கட்டுரையாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பார்வையாளர் இங்குள்ள இலக்கிய ஆர்வலர்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இவருடைய நூல்களுக்காக கிடைக்கப்பெற்ற விருதுகள். அந்த இவருடைய 3 நூல்களுக்கு விருதுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. செங்காந்தல் நூலுக்கு 2006ஆம் ஆண்டு தேசிய சாகித்ய விருது இருந்தது. கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற நூலுக்கு மாகாண தேசிய விருதுகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. சில்லிக்கொடி ஆற்றங்கரை என்ற நூலுக்கு யாழ் இலக்கிய வட்ட விருது கிடைத்திருந்தது.
அடுத்ததாக இவருடைய இலக்கிய சேவை, இலக்கிய வளர்ச்சிக்காக இவர் எவ்வாறான பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் என்று பார்த்தோமானால் 1958 முதல் 2004 வரை தன்னால் இயன்ற சேவைகளை இலக்கிய உலகுக்காக, தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக இவர் ஆற்றியிருக்கிறார். அந்த 1958 திருப்பழுகாமத்துல கண்ணகி கலைக்கழகம் என்பதனை ஆரம்பித்திருந்தார். 1963 அமிர்தகளி புன்னச்சோலையில் முரசொலி நாடக மன்றம் என்பதை ஆக்கியிருந்தார். 1965 திருக்குறள் முன்னணி கழகம் என்பதனை உருவாக்கியிருந்தார். 1970 மட்டுநகரில் தமிழர் கலாசார மன்றம் என்பதை ஆக்கியிருந்தார். 1971 மட்டக்களப்பில் திருக்குறள் முன்னணி கழகம் என்பதனை ஆக்கியிருந்தார். 1981 திருப்பழுகாமத்தில் திருக்குறள் முன்னணி கழகத்தை ஆக்கியிருந்தார். 1985 மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் கிழக்கு போக்குவரத்து கலாசார மன்றம் என்பதனை ஆரம்பித்திருந்தார். 1988 படுவாங்கரை விவசாயிகள் அபிவிருத்தி கழகம் என்பதனை உருவாக்கியிருந்தார். 1989 அம்பாறை மகிந்தபுரம் என்ற இடத்தில் திருக்குறள் முன்னணி கழகம் என்பதனை உருவாக்கியிருந்தார். 1997 மட்டக்களப்பில் மாவட்ட தமிழெழுத்தாளர் பேரவை என்பதை உருவாக்கியிருந்தார். 2004 வாழைச்சேனை சமூகமும் இலக்கிய உலகில் நலம் பெற வேண்டும் என்பதற்காக வாழைச்சேனையிலும் திருக்குறள் முன்னணி கழகம் என்பதனை இவர் உருவாக்கி இலக்கிய பணி செய்தமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுது. அடுத்ததாக இவர் பெற்ற கௌரவ பட்டங்களும் விருதுகளும் சான்றிதழ்களும் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் விருதுகள் கௌரவங்கள் பெற்ற ஒரு ஈழத்து எழுத்தாளராக இவர் அறியப்படுகிறார். அந்த வகையில தமிழ்நாட்டில் இடம்பெற்ற பல நாட்டு கவிஞர்களை போற்றும் நிகழ்வு ஒன்றில் 1996 பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். அடுத்ததாக இலங்கை அரசினால் 2006 கலாபூசணம் விருது அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அதே போல 2007 மாகாண சாகித்ய விழாவில் கௌரவிக்கப்பட்டமை, 2003 2004 ஆகிய கால பகுதிகளில் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர்களாக இருந்த வே சண்முகம், புண்ணியமூர்த்தி ஆகியோரால சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தார். யாழ் இலக்கிய வட்டத்தினால் 2008 கௌரவிக்கப்பட்டிருந்தார். 1999 இலக்கியத்துக்கான விருதும் இவருக்கு கிடைத்திருந்தது. அது சிலோன் யுனைடெட் ஸ்டேஜ் என்ற நிறுவனத்தினால கொழும்புல வைத்து அளிக்கப்பட்டது. இப்படி 20க்கும் சுமார் 20 விருதுகளை பெற்ற ஒரு ஈழத்து, குறிப்பாக கிழக்கு இலங்கை எழுத்தாளராக இவர் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சம். அடுத்ததாக இவர பாதிப்பு, சமூகத்தில இலக்கிய உலகில இவருடைய பாதிப்பு செல்வாக்கு எப்படி இருக்கு என்று பார்த்தோமானால், இவருடைய நூல்கள் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தோடு சாதாரணமாக ஒரு தேசிய கல்வியற் கல்லூரி ஆய்வுகளுக்கோ அல்லது இளம் கலைமானி ஆய்வுகளுக்கோ அல்லாமல் முது தத்துவமானி ஆய்வுகளுக்காக அவை பெற்றிருக்கிறதையும், அதனூடாக பல அறிஞர்கள் பேராசிரியர் பட்டங்கள் பெற்றிருக்கின்றமையும் இவருடைய எழுத்து திறனுக்கு சான்றாக அமைகின்றன. அந்த வகையில கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 3 பேர் இவருடைய நூல்களை ஆய்வு செய்து முதுகலைமானி பட்டம், MA பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். இந்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் இளங்கோ என்பவர் தமிழ்நாடு பச்சையப்பன் கல்லூரியில் முது தத்துவமானி பட்டம், அது இவருடைய மூங்கில் காடு என்ற இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு ஆராய்ச்சி செய்து பெற்றிருந்தார். அடுத்தது இவருடைய சில்லிக்கொடி ஆற்றங்கரை என்ற நூலின் மீது ஆராய்ச்சி செய்து தமிழ்நாடு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இரா கோவிந்தன் அவர்கள் முது தத்துவமானி பட்டத்தை பெற்றமையும் இவருடைய இலக்கிய புலமைக்கு சான்றாக அமையுது. அத்தோட இவருடைய கமக நிலா என்ற நாவல் ஆஸ்திரேலியாவில சிட்னி நகர்ல இயங்கி வருகின்ற ஒரு வானொலியில் 2000 ஒலிபரப்பப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒன்றாய் இருக்கு. இதை விடுத்து இன்றைய இணைய உலகுக்குள்ள இவரை பற்றிய பதிவுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக விக்கிபீடியா என்பது ஒரு மிகப்பெரிய தகவல் தளம். அந்த தகவல் தளத்துல இடம் பிடிக்கிறதும் இன்றைக்கு ஒரு சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சமா இருக்கு. அப்ப அந்த வகையில விக்கிபீடியாவில இவரை பற்றிய பதிவு இருக்கின்றமை, ஈழநாதம் இலக்கிய சஞ்சிகையில 2005 இவரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றமையும்
இவர் செல்வாக்காக நம்ம பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக இவர் பத்திரிகைகளுக்கு எதுவித ஆக்கமும் எழுதியது இல்லை என்று சொல்லி ஒரு கருத்து காணப்படுகின்றது. அப்போ அவர் ஒரு சில நூல்களுக்கு முறை மட்டுமாகவே வெளி சஞ்சிகைகளுக்கு தான் ஒரு கவிதை சிறுகதைகளை எழுதியிருந்ததாக கூறியிருந்தார். தேசிய பத்திரிகைகள் என்று சொல்லக்கூடிய வீரகேசரி, தினகரன், தினக்குரல் போன்ற எதுவிதமான பத்திரிகைக்கும் இவர் நூல் ஆக்கங்கள் ஏதும் அனுப்பவில்லை என்று கூறியிருந்தார். இப்போ பத்திரிகைகளுக்குள்ள வந்தாதான் தான் ஒரு எழுத்தாளன் ஆக அங்கீகரிக்கப்படுகின்ற இந்த சமூக நிலைக்குள்ள இவர் பத்திரிகைகளுக்கு எதுவித ஆக்கமும் எழுதாமலே 41 நூல்கள் எழுதி சர்வதேச ரீதியாக ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கின்றமை என்பது இனிவரும் இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்ப சர்வதேசம் வரையும் சிறப்பு பெற்று காணப்படுகின்ற இந்த எழுத்தாளனை இலங்கை தேசிய ஊடகங்கள் எதுவும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. இவரை பற்றிய நேர்காணல்கள் தேசிய பத்திரிகைகளிலோ தேசிய ஊடகங்களிலோ இதுவரை வெளியிடப்படவில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் இவரை பற்றிய ஒரு நூல் முயற்சி ஒன்று இடம்பெற்று ஆய்வு நூலாக மானிடநேயன் பிரபாகரன் MA அவர்கள் 2015 ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். இதான் அந்த நூல். முடிஞ்சாக்கள் இந்த நூல் பேத்தாளை நூலகத்துல இருக்கு, வாசிச்சுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கைய சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு பிரயோசனமாக இருக்கும். அவருடைய அனைத்து இன்ப துன்பங்களும் இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில நம்ம இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுது கொண்டு என்னால ஏழாண்டு சொல்லி இருக்கக்கூடிய காலத்துல ஆமோசி வேலழகன் பட்ட துன்பங்களை நாம் படிக்கும் போது வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு போராட்ட எண்ணம் நமக்குள் விளையும் என்பது என்னுடைய கருத்து. நிறைவாக இவர் எத்தனையோ விருதுகள் பெற்றிருந்தாலும் அத்தனையும் தான் ஒரு சிறப்பாக கருதாத ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லிக் கொள்ளலாம். விருதுகளால் வேலழகன் சிறப்பு பெறவில்லை, விருதுகள் வேலழகனால் சிறப்பு பெற்ற என்றே கூற முடியும். அந்த வகையில நல்ல சிந்தனைகளை தான் பெற்ற அனுபவத்தை மக்கள் சமுதாயமும் பண்படணும், மக்கள் சமுதாயம் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நல்ல வழியில செய்யப்பட்டு தனக்கும் சமூகத்துக்கும் ஒரு பயன்தக்க வாழ்க்கையை வாழணும் என்ற ரீதியில 41 நூல்களை நமக்கு அவர் யாத்து அளித்திருக்கின்றமை அவர் நமக்கு வழங்கிய கொடை என்றே கூற வேண்டும். அவருடைய இறுதி ஆசை இன்றைய நிலையில் தமிழ் மாணவர்கள், தமிழ் சமுதாய மக்கள் அனைவரும் வாசிப்பு பழக்கத்தை தவறாது கை கொள்ள வேண்டும். வாசிப்பதால்தான் மனிதன் சிறந்தவனாகின்றான். குறிப்பாக நமது சங்க நூல்கள், சங்கமறிவிய கால நூல்களை கட்டாயம் படிக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு அவா. எழுத்தும் நாவும் தான் எக்காலத்திலேயும் உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய ஆயுதங்கள். அவை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மனிதன் வாசித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. இப்படி நல்ல அரும் சிந்தனைகளை இலக்கிய உலகுக்கு வழங்கிய ஒரு எழுத்தாளர், அதுவும் நம்மட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் இவர் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வதோடு இவரை பற்றிய ஆய்வுகளை மேலும் மேலும் நாம் செய்து அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை சமூகத்தில் நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டு என் நிறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எழுத்தாளர் ஆமோசி வேலழகன் ஐயா தொடர்பான அறிமுகத்தினை விரிவாக எமது எல்லாமுற்றத்தை தந்த ஆசிரியர் தர்மிதன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக அவரது இன்னுமொரு நூலான சிலிக்கொடி ஆற்றங்கரை எனும் நூல் மீதான வாசிப்பு அனுபவத்தினை இந்த நிலாமுற்றத்திற்கு பகிர்ந்து கொள்வதற்காக யோவண்ணா சிவநந்தினி இவங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர் இந்த நிலாமுற்றத்திற்கு புதியவர் என்ற காரணத்தினால் அவரை இந்த நிலாமுற்றத்திற்கு அறிமுகம் செய்வதற்காக எமது வாசகர் வட்டத்தினுடைய உறுப்பினர் தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். முந்தை நாகரிகம் செந்தமிழ் உரைத்திட சிந்தை முழுவதும் சிறப்பு மேவுமே
பிஞ்சு கரங்கள் பற்றிய மகிழ்வை நெஞ்சம் செப்பிய நம் தமிழ் தருமே. மாறியன சொற்கள் மனதினை கவரும் வீரியம் குறையா வீரத்தமிழ் செப்பவே. நிலாமுற்ற உறவுகள் அனைவருக்கும் இளையவளின் நிதான தமிழ் வணக்கம். இன்றைய நாளிலே என்னுடைய உரையாளராக புதிதாக இணைந்து கொண்டிருக்கிறார் கவித்தோழி சிவநந்தினி என்பதை தாண்டி என் தோழி சிவநந்தினி அவர்களை அறிமுகம் செய்வதிலே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். யார் அந்த சிவநந்தினி என்று சொல்லி பார்த்தால், யோகநாதன் சிவநந்தினி கவித்தோழி என்கின்ற பெயரிலே பல்வேறுபட்ட மரபு கவிதைகளையும் நவீன கவிதைகளையும் தன்னுடைய படைப்புகளாக சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறவர். பேத்தாளி விபுலானந்தா கல்லூரியிலே படித்து தற்போது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இளம் கலைமானி கற்கையிலே 1ஆம் ஆண்டு மாணவியாக தற்போது கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். இவர் தமிழ், சமயம், சமூகம் சார்ந்த பல செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறவர். இவர் ஒரு சிறந்த அறிவிப்பாளர், நல்ல கவிஞர், நல்ல சமூக தொண்டுடைய சிந்தனையாளர் என்று சொல்லி இவரை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். அதிலுமாக இவர் இளம் சைவ புலவர் என்கின்ற பட்டத்தை மிக அண்மையிலே பெற்று கொண்டவர். எனவே ஒரு இள வயதிலே இந்த ஒரு பட்டத்தை பெற்று தமிழுக்கும் சைவத்திற்கும் சமயத்திற்கும் பெருந்தொண்டாற்றி கொண்டிருக்கிறவர். இவருடைய கவிதைகளை சமூக வலைத்தளங்கள் அண்மையில நாம் பார்க்கலாம். மிகவும் ஆழ புதைந்த கருத்துக்கள். ஏன்று சொன்னால், இந்த இளைய சமுதாயம் இப்பொழுது இருக்கிறதான நான் உட்பட கவிஞர்களாக வளர்ந்து வருகிறவர்கள் இந்த நவீன கவிதைகளின் பக்கம்தான் தங்களுடைய ஈடுபாட்டையும் அனுபவங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கு மாற்றீடாக மறுதலையாக இருந்து கொண்டு மரபு கவிதைகள் பால் தன்னுடைய ஈடுபாடை செலுத்தி ஒரு நேர்த்தியான மரபு கவிஞராக தற்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். என்றால் நவீன கவிதைகள் எழுதுவதற்கும் மரபு கவிதைகள் எழுதுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. மரபு கவிதைகளை பற்றி அறிந்தோருக்கு புரியும். எனவே அப்படியாக ஒரு மரபு கவிதைகளை அவ்வளவு சிறப்பாக எழுதக்கூடியவர். இன்றைய இந்த என்னுடைய அறிமுகத்திலே கூட நான் ஒரு முன்னுக்கே ஒரு தமிழை பற்றிய ஒரு கவிதையை பாடியிருப்பேன். அந்த கவிதை கூட கவித்தோழி சிவநந்தினி அவர்களுடைய வரிகளில் இருந்து வந்த மரபு கவிதை தான் அவை. அதை தாண்டி கண்கள் பேசிடும் காதல் மொழிகள், பொங்கல் பொங்குக, இணையமே இணையட்டும், நிம்மதியை தேடும் வாழ்க்கை, அறத்தை பேணுக, அமைதி நிலை கட்டும், ஒழுக்கத்தை ஓம்புங்க, இப்படியாக நிறைய சமூகம் சார்பானதும் உணர்வு சார்பானதும் ஒரு எழுச்சி கவிதைகளை மரபு சார்ந்ததாக எழுதி கொண்டிருக்கிறார். அதனையும் தாண்டி நவீன கவிதைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா கால பகுதியிலே கொரோனாவினுடைய நிலையை பற்றி ஒரு விழிப்புணர்வையும் ஒரு மனிதனுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துற விதமாக கொரோனா என்கிற தலைப்பிலான கவிதை. தாய்க்கு வாழ்த்துரைக்க வந்தேன், கணேசா வினவுகிறேன் நிறைவா, கண்ணாடிதான் இவள், ரணங்கள் அழகு, விதையால் விதிசை, இப்படியாக கவிதை நவீன கவிதைகளையும் கூட எழுதி கொண்டு வருகிறவர். அதிலும் இந்த விதையால் விதிசை என்கிற கவிதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மரம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு முக்கியம், நாம் எந்த அளவுக்கு இந்த காடழிப்பை மேற்கொள்கிறோம், இப்படியாக இந்த தோரணையிலே மிகவும் வாசிக்கிற பொழுது என்னுடைய இதயத்திலே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவு வரிகளுக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞராக சொல்லலாம். ஒரு அறிவிப்பாளர் கூட பல மேடைகளிலே தன்னுடைய அறிவிப்பு திறமைகள் தன்னுடைய பேச்சாற்றலினால் தன்னை யார் என்று நிரூபித்துக் கொண்டவர். எனவே இன்றைய இந்த நிலாமுற்றத்திலே முதல் தன்னுடைய கன்னி பேச்சை, தன்னுடைய கன்னி உரையை ஆற்ற இருக்கின்ற கவித்தோழி சிவநந்தினி, என் தோழி சிவநந்தினிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என்னுடைய நிலாமுற்றத்துக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. நன்றி தமிழூரால் அனுஷ்டி. எங்களது நிலாமுற்ற நிகழ்வுக்கு புதிதாக இணையவிருக்கும் செல்வி யோவனா சிவநந்தினி அவர்களை இந்த நிலாமுற்றத்துக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். தோழி அனுஷ்டிக் அவர்களுக்கு நன்றி. முதற்கண் தமிழ்தாயின் அருந்திருப்பாதம் வணங்கியவளாக இலக்கிய தென்றல் தவழும் இவ்வழகிய நிலா பொழுதினிலே நிலவுடன் கதை பேசி இலக்கிய சுவையை எதிர்பார்த்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நிலாமுற்றத்தின் கதாநாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஆமோசி வேளழகன் ஐயா அவர்களின் புகழ்பெற்று 2ஆம் பதிப்பாக வெளியிடப்பட்டுள்ள
சில்லிக்கொடி ஆற்றங்கரை என்னும் நாவலினை படித்து ரசித்த அனுபவத்தினை தங்களுடன் பகிர்ந்திட விரும்பியவளாக நான் இன்று. அந்த வகையில் சில்லிக்கொடி ஆற்றங்கரை நூலின் பெயர். இவ்வாறு நூலின் பெயரை கேட்டவுடனே ஒரு வித்தியாசமான உணர்வு என்னுள். இந்த கதை அம்சம் மிகவும் வித்தியாசமானதாக நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும். கருப்பொருள் ஒரு வித்தியாசமானதாக எழுத்தாளர் வடிவமைத்திருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு. அதுக்கேற்றாற்போல் எனது வாசிப்பும் அந்த எண்ணத்தை இன்னும் மெருகூட்டுவதாகவே அமைந்தது. இந்த கதையின் தலைப்பின் பொருத்தப்பாட்டினை பார்க்கும்போது சில்லிக்கொடி ஆற்றங்கரை நாவலாவனது சில்லிக்கொடி ஆற்றங்கரை என்ற இடத்தினை மையமாக கொண்டே தொடங்குகின்றது. சில்லிக்கொடி ஆற்றங்கரை என்ற இடத்தினையே முடிவிடமாகவும் கொண்டுள்ளது. இடையில் அத்தகைய ஒரு இடத்தினை முன்னேற்றுவதாக, அதை இன்னொரு இனமாக பரிணமிப்பதாக இந்த கதையினுடைய கருவும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் புத்தகத்தினுடைய அட்டிப்படம் மிகவும் என்னை கவர்ந்ததாக காணப்பட்டது. அழகிய பசுமை நிறம் கொண்டதாக, பாய்ந்து வழியும் அருவியையும் சூழ மரஞ்செடி கொடிகளும் என இயற்கையுடன் இயந்ததாகவே வாசகர்கள் பார்த்த வாக்கிலே புத்தகத்தை புரட்டி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கின்ற வகையில் அமைந்திருந்தது. அப்படியே முன்னட்டையிலே நயம் கொண்டு மெதுவாக நூலினுள்ளே நுழைகையில் முதற் பதிப்பினுடைய வெளியுட்டுரை, நயவுரை, முன்னுரை அடங்கலாக இரண்டாம் பதிப்பினுடைய வெளியுட்டுரை, ஆசிரியரினுடைய உரை என அனைத்து உரைகளுமே மிகவும் கவரக்கூடிய வகையில் இருந்தது. முன்னுரையை வாசித்தேன். அது என்னிடம் சொன்னது, ஏன் நீ என்னை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றாய்? உள்ளே சென்று பார், இதைவிட உனக்கு மிகவும் இன்னும் இனிமையான தருணங்கள் காத்து கொண்டிருக்கிறேன் என்று. அவ்வாறே மெதுவாக ஓடி வந்து முதற் பக்கத்தில் இருந்து நாவலை படிக்க ஆரம்பித்தேன். பாதி உணவுண்ட தாயிடம் பாயும் குழந்தை என எனது மனம் குதூகலித்தது. இங்கு நாவலாசிரியர் மிகவும் அழகான முறையில் கருவாத்திடல் என்கின்ற ஒரு சிறு தலைப்பில் இருந்து தொடங்கி புதுவாழ்வு என்கின்ற சிறு தலைப்பு வரைக்கும் 23 சின்ன சின்ன தலைப்புகளை உள்ளடக்கியதாக தன்னுடைய நாவலை நகர்த்தி கொண்டு செல்வது வாசகர்களை வாசிப்பதற்கும் நாவலின் பால் அவர்களை ஈர்ப்பதற்குமான ஒரு சிறந்த உத்தியாக இருக்கும் என்பது எனது கருத்து. பிரதானமாக இந்த சில்லிக்கொடி ஆற்றங்கரை என்கின்ற நாவலானது சில்லிக்கொடி ஆற்றங்கரையில வாழ்ந்த தமிழ் பேசும் வேடுவ இனம், விவசாய இனம் செய்து வந்த படுவான்கரை விவசாய இனத்தினது செல்வாக்கினால் இந்த சில்லிக்கொடி ஆற்றங்கரையில வாழ்ந்த வேடுவ இன மக்கள் அந்த காட்டு பகுதிகளை வெட்டி களனிகளாக, வயல் பிரதேசங்களாக மாற்ற ஒரு விவசாய சமூகமாக மாறுறதுதான் பிரதானமான ஒரு கருப்பொருளாக இங்கு ஆசிரியர் கூற விளைகின்றார். அந்த வகையில படுவாங்கரை விவசாய இனத்தைச் சேர்ந்த மயிலன் என்கின்ற ஒரு கதாபாத்திரமும் சில்லிக்கொடி ஆற்றங்கரை கருவாத்திடல் கிராமத்தைச் சேர்ந்த வேடுவ தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணமுத்தர் என்கின்ற இரு கதாபாத்திரங்களும் இந்த நாவலினுடைய கருப்பொருளை அடைவதற்கான பிரதானமான மைய பாத்திரங்களாக திகழ்கின்றன. இங்கு மயிலன் என்கின்ற கதாபாத்திரம் ஒரு திருமணமாகி குழந்தைகள் இருக்கின்ற ஒரு தந்தையாகவும், தம்பிமார் 3 மச்சினன்மார் 2 பேரையும் வழிநடத்தி விவசாயத்தின்பால் தொழில்களில் ஈடுபட செய்பவராகவும், ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகனாகவும், சாஸ்திர சம்பிரதாயங்களில் சற்று நம்பிக்கை கொண்டவராகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக வேடுவ தலைவனான கண்ணமுத்தர் சில்லிக்கொடி ஆற்றங்கரை கருவாத்திடல் என்னும் கிராமத்தினுடைய ஒரு வழிகாட்டியாகவும், சோதிடன், வைத்தியன் என அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அவரை அனைத்துமாகவும் ஒரு 3 பெண் பிள்ளைகளின் தந்தையாகவும், அவருடைய உடல் கட்டமைப்பானது அவருடைய உடல் பூராகவும் ரோமங்கள் நிறைந்த மாட்டுக்கொம்பு போன்ற மீசை உடையவராகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கதை நகர்வினை நாம் பார்ப்போமானால், ஒரு நாள் மயிலன் தம்பிமார் 2 மச்சினன்மார் தம்பிமார் 3 மச்சினமார் 2 என்று சொல்லி அவர்கள் விவசாயிகளாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அறுவடை காலம் நெருங்கும் வரைக்கும் தொழிலற்று இருக்கக்கூடாது என்பதற்காக வேறு பிரதேசங்கள் நோக்கி தங்களுடைய ஏனைய தொழில்களை மேற்கொள்வதற்காக செல்வது வழக்கம்.
அதே போன்று சில்லிக்கொடி ஆற்றங்கரை பிரதேசத்தை நோக்கி அந்த கிராமத்தினை நோக்கி அவர்கள் மரம் வெட்டுவதற்காக செல்கின்றார்கள். சென்ற நேரம் சில்லிக்கொடி ஆற்றங்கரையைச் சேர்ந்த கண்ணப்பரையும் அவருடைய மருமகனான சின்ன பொடியனையும் இவர்கள் சந்திக்கின்றார்கள். இவர்களுடைய முதல் சந்திப்பே மோதலில் ஏற்படுகிறது. பின் நாவலானது அவர்களின் மோதல் நட்பாக எவ்வாறு மாறுகிறது, அவ்வாறு மாறுகின்ற அந்த நட்புக்கு மயிலனின் ஒரு தம்பியான பூவாளியின் கையில் இருந்த துவக்க எவ்வளவுக்கு துணை நிற்கின்றது, அவ்வாறே கண்ணமுத்தரின் இளைய மகளான பாக்கியத்திற்கும் மயிலனின் இளைய தம்பியான வைரனுக்கும் இடையில் நிகழ்ந்த காதல் இன்பத்தினால் ஏற்பட்ட களவொழுக்கம், அவர்களின் பிரிவு துயர், அவர்களின் களவொழுக்கம், பின் சாமியாடுதல் என்கின்ற சம்பிரதாயத்தின் மூலமாக பாக்கியத்தினால் இறையூடாட்டம் கொண்ட ஒரு புனிதமாக மாற்றப்படுகின்றமை, வைரனுக்கும் பாக்கியத்துக்கும் பிறந்த மகன் என இவர்கள் சில்லிக்கொடி ஆற்றங்கரை கிராமம் எவ்வாறு ஒரு விவசாய இனமாக மாறுறதுக்கு வழிகாட்டியாக இவையெல்லாம் அமைந்தது என்பதை நாவலாசிரியர் மிகவும் அழகாக துணை கதாபாத்திரங்கள் ஊடாக எடுத்து எம்புவது இங்கு மெச்சத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி இந்த இரண்டு இனத்தவர்களுக்கு இடையில் இந்த சில்லிக்கொடி ஆற்றங்கரையில் வாழுகின்ற மக்கள் முழுக்க ஒரு வேடுவ இன மக்கள். அவர்களுடைய நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள் யாவும் சாதாரணமான விவசாய குடியில் சேர்ந்த மக்களை விட மாறுபட்டதாக காணப்படுகின்றது. வேடுவ இன மக்கள் காய்ந்த இறைச்சியையும் தேனையும் உணவாக உண்ண, விவசாய மக்களோ நெல்லரிசி சோறையும் கறி போன்றவற்றையும் உணவாக உட்கொள்வர்களாக காணப்படுகின்றார்கள். இத்தகைய இரண்டு சமூகங்களுக்கும் இடையில் காணப்படுகின்ற கலாச்சார வேறுபாடுகளும் சரி, உணவு பழக்க வழக்கங்களும் சரி, எவ்வாறு மாற்றம் அடைந்து அந்த வேடுவ மக்கள் எவ்வாறு விவசாய இனமாக மாறுகின்றார்கள் என்பதையே இந்த நாவலின் ஊடாக மிகவும் அழகான முறையில ஆசிரியர் கையாண்டிருப்பது வாசகர்களை இன்னும் அந்த நாவலின் பால் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. இவ்வாறு கதையினை நகர்த்தி கொண்டு செல்லும் ஆசிரியர் இறுதியில் கதை முடிவானது முழுமையாக ஒரு சில்லிக்கொடி கிராம நிலம் உட்பட மக்களும் ஒரு விவசாயிகளாக மாறுவதாக, இரண்டு கிராமத்தவர்களுக்கும் இடையே சிறந்ததொரு உறவு ஏற்படுவதாகவும் மிகவும் அழகாக விஸ்தரித்திருக்கின்றார். இறுதியில நாவல்ல வேடுவ இனமே ஒரு விவசாய இனமாக மாறுறதுக்கு காரணமாக முழுக்க காரணமாக இருந்த அந்த மயிலன் என்கின்ற கதாபாத்திரம் யானையால் தாக்கப்பட்ட நிலையில் அமைந்தமை நெஞ்சை நெருடச் செய்ததாக அமைந்தது. இவ்வாறு நாவலை அமைத்த ஆசிரியர் இறுதியில் வாசகர்களிடத்தில் மாபெரும் ஒரு சிந்தனையையும் ஒரு பொறுப்பையும் கொடுத்து விட்டு சென்றவராக காணப்படுகின்றார். காரணம், மயிலன் என்ற கதாபாத்திரம் யானையால் தாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அப்போது மயிலனின் உயிர் காப்பாற்றப்பட்டதா இல்லையா என்கின்ற ஒரு வினாவும், பாக்கியம் என்ற கதாபாத்திரத்தையும் அவளது மகன் காத்தவராசன் என்ற கதாபாத்திரத்தையும் வைரன் முழுமையாக ஊரறிய ஏற்றுக்கொண்டானா என்கின்ற கேள்விகளை எழுப்புவதாக இந்த நாவல் அமைந்திருக்கின்றது. தன்னுடைய கருத்தினை கதையினை கூற மிகவும் அழகான சில உத்திகளை நாவலாசிரியர் கையாண்டுள்ளார். அவர் கையாண்ட நாவல் பண்புகளில் அவர் கையாண்ட நாவல் பண்பானது பழமையானதாக காணப்பட்டாலும் அது வாசகர்களை மிகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் தொடர்ந்து நாவலினை வாசிக்க கூடியதாகவுமே அமைந்துள்ளது. அந்த வகையில் சாதாரணமாக எந்ததொரு நாவலினை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு கதையினை எடுத்துக்கொண்டாலும் உயர்குடியினரையே அல்லது சில நாவல்கள் சில கதைகள் மத்திய தர வர்க்கத்தினை விஸ்தரிப்பாக காணப்பட, இவருடைய இந்த நாவல் முழுக்க அந்த வேடுவ இனம் என்கின்ற இலங்கையினுடைய பூர்வ குடியினரான தமிழ் பேசும் மக்களுடைய அந்த வேடுவ இனத்தினருடைய தோற்றத்தையும் அவர்கள் பண்பாடு கலாச்சாரம் அவர்களின் முன்னேற்றம் போன்றவற்றையும் குறிப்பிடுவதாக காணப்படுவது இங்கு நாம் பெருமைப்படத்தக்க கூடிய ஒரு விடயம். இந்த விடயமானது எதிர்காலத்தில் வருகின்ற சந்ததியினருக்கும் எமது இனம் இவ்வாறுதான் இருந்தது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை உணர்த்தக்கூடியதாக இந்த நாவல் அமைந்திருக்கின்றது. அதுவும் 159 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகமானது மிகவும் சிறிய நாவலாக அமைந்துள்ளது. வாசிப்பவர்களுக்கும்
இன்னும் வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தெளிக்கக்கூடியதாகவும், புத்தகத்தினை பார்ப்பவர்களுக்கு இதை திறந்து பார்க்க வேண்டும் எண்ணத்தை ஊட்டக்கூடியதாகவும் அமைந்திருப்பது இங்கே சிறப்புக்குரிய அம்சமாக காணப்படுகின்றது. நாவலினுடைய கதையினை தன்னுடைய ஆசிரியர் கூற்றாகவும் இடையிடையே பாத்திரங்களின் உரையாடலூடாகவும் மிகவும் அழகாக சிறப்புற அமைத்திருக்கின்றார். முழுக்க முழுக்க மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய மண் வாசம் வீசுகின்ற வகையில் இந்த நாவல் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில மட்டக்களப்பு மக்கள்ல மூவின மக்களும் இலங்கையினுடைய மூவின மக்களும் தொடர்புறுகின்ற வகையில இந்த நாவலை கொஞ்சம் கூறியிருப்பார். அதாவது கண்ணமுத்தரினுடைய தாயாக ஒரு சிங்கள பெண் அங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதும், மயிலன் வாணிப தொடர்பு செய்வதற்காக ஒரு இஸ்லாமிய கபருத்து ஆட்சியார் என்ற ஒருவரை குறிப்பிட்டிருப்பதும், இங்கு மூவின மக்களும் மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஒற்றுமையாக வாழுகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுவதாக அமையுது. பாமரரும் படித்து இன்புறத்தக்க வகையில ஒரு எளிமையான மொழிநடையில முழுக்க முழுக்க எளிமையான மொழிநடையில இந்த நாவலை ஆசிரியர் படைத்திருப்பது இங்கு பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுது. பெரிதாக அவர் ஒன்றும் அணிப்பயன்பாடுகளை கையாளவில்லை. இருந்த போதிலும் தேவைக்கேற்ற வகையில் ஆங்காங்கே உவமை அணியினை மிகவும் அழகாக சிறப்புற எளிமையாக கையாண்டிருக்கின்றார். அதாவது இழுக்குப்பொள் போன்றவற்றால் வேயப்பட்ட வீட்டுக்கூரை போன்ற தேக்கமே தெரியாத ரோம கட்டுக்கள் கொண்ட உடல் அமைப்பை கொண்டவராக கண்ணமுத்தர் இங்கு விவரிக்கப்பட்டிருப்பது, அதாவது இழுக்குப்புல் மேய்ந்த அந்த குடிசையினுடைய ஒரு குடிசை இழுக்குப்புல்களால் மேயப்பட்ட குடிசையினுடைய கூரையின் கம்புகள் வெளியில் தெரியாது. அதே போன்று கண்ணமுத்தரினுடைய உடல் பூராகவும் ரோமங்களால் மூடப்பட்டிருப்பதை மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றார். அடுத்தது வேடுவ மக்களினுடைய உடல் தோல் வலிமையினை எடுத்து காட்டுவதற்காக இன்னும் ஒரு உவமை அணியினை கையாண்டிருக்கிறார். கற்கள் முட்கள் கவனிக்காது யானை மிதித்து செல்வது போல செல்ல கண்ணமுத்தரின் காலில் கீழ்பட்ட கற்களும் முட்களும் உப்பு கற்களை மிதித்ததும் நொறுங்குவது போல சத்தம் கேட்டதாம். அவருடைய கால்களில் மிதிப்பட்ட அந்த கற்களும் முட்களும் உப்புக்கள் நொறுங்குவது போல சத்தம் கேட்டது என்றால், அவருடைய காலின் தோளின் வலிமை எவ்வளவுக்கு வலிமையானதாக இருக்கும் என்பதை இங்கு அழகாக எடுத்துக்காட்ட முனைகின்றார் ஆசிரியர். ஆங்காங்கே நகைச்சுவை உணர்வுகளை மூட்டக்கூடிய வகையில தன்னுடைய நாவலினை நகர்த்தி செல்வது இன்னும் வாசகர்களை தொடர்ந்து வாசிக்க தூண்டுவதாக அமையுது. ஆடவர்கள் பெண்களை பார்த்து நகையாடுவதும் வெள்ளி நகையாடுவது போன்ற செயல்களும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே பயன்படுத்தப்படுகின்ற சில மரபு தொடர் போன்ற வாய்மொழி வசனங்களையும் இங்கு கையாண்டிருக்கின்றார். மாடாடாமல் மணி ஆடுமாம், ஞாயிறவாழ நிமித்தலாமான உங்களோட நாக்க நிமித்த இயலான்னு சொல்ற மாதிரி எல்லாம் சில சொற்கள் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அடுத்தது சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த மட்டக்களப்பு கிழக்கு பிரதேசத்து சடங்கு சம்பிரதாயங்களை பறைசாற்றுகின்ற வகையிலும் சடங்கு சம்பிரதாயங்களினுடைய ஊடாகவே இந்த நாவலுக்கு ஒரு முடிவும் தான் கூற வந்த கருப்பொருளை அதனூடாக அடைவதாகவும் இங்கு அவர் குறிப்பிட்டிருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றது. அந்த வகையில தெய்வம் ஆடுதல், கிராமத்து ஆண் பெண் இருபாலாரும் தெய்வம் ஆடுதல், வாக்கு சொல்லுதல், மாரியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்தல், படையிடுதல் போன்ற சில சம்பிரதாய வழிகளை கூறி வருகின்றார். அந்த வகையில் வைரனுக்கும் பாக்கியத்துக்கும் களவொழுக்கத்தில் பிறந்த குழந்தை இறை ஊடாட்டத்தின் ஊடாகவே பிறந்தது என்கின்ற வகையில் பாக்கியம் என்கின்ற கதாபாத்திரத்தின் ஊடாக சாமி அவரே இது இறைவனின் குழந்தை என்கின்ற ஒரு விடயத்தினை கூறி அது ஒரு சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குழந்தையாக மாற்றுவதாகவும் இவர்களுடைய இந்த கதை சடங்கு சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டு அழகாக இந்த கதையினை நகர்த்தி சென்றிருக்கின்றார். அது மட்டுமின்றி மருத்துவ குறிப்புகளையும் கிராமப்புறங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள வலிமையான மருத்துவ குறிப்புகளையும் இவர் சுட்டி காட்டுவதாக காணப்பட்டுள்ளார். வேளம்பட்டை சாறும் தேனும் கலந்த கசாயம் ஒரு பெரிய காயத்தினுடைய வலியையும்
இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருப்பதும், வெள்ளை வெங்காயம் சுக்கு தண்ணி குடித்தால் வயிறு வலி சரியாகும் என்று குறிப்பிட்டிருப்பதும் இங்கே மருத்துவத்தையும் அவர் குறிப்பிட மறக்கவில்லை. இவ்வாறு கதையினை மிகவும் அழகான முறையில் நகர்த்தி கொண்டு செல்லும் ஆசிரியர் குறிப்பு பொருளின் ஊடாக சில விடயங்களையும் கதை கூற முதலே கதையில் அந்த கருத்து வரும் முதலே குறிப்பில் பொருளூடாக உணர்த்துவதாக அமைத்துள்ளார். அந்த வகையில் செல்லிக்கொடி ஆற்றங்கரையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற மயிலன், தம்பியர், மச்சாமார் உட்பட 6 அந்த நேரம் வெங்கலாத்தி பாம்பின் வாளில் அகப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு மானை காப்பாற்றுகின்றார்கள். அந்மான் கற்பு தரித்த நிலையில் காணப்படுகின்றது. இங்கு ஆசிரியர் கூற விளைவது என்னவென்றால், அந்த மான் பாக்கியமாக இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த மானை காப்பாற்றி கொண்டு முருகன் கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்துவது மயிலன் உட்பட அவர் 6 எண்ணமாகவும் இருந்தது. ஆகவே இந்த நிகழ்வு நிகழ்ந்த அடுத்த நிகழ்வாக பாக்கியம் கோயில் திருவிழாவுக்காக மயிலனுடைய ஊருக்கு செல்கின்றார். இவ்வாறு குறிப்பு பொருளூடாக அந்த மானை பாக்கியமாக குறிப்பிட்டு அவனுடைய ஊருக்கு அந்த மானை கொண்டு போவது போல பாக்கியத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினை வாசகர்களிடத்தில் இவர் வைத்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றது. மிக அழகான முறையில் இயற்கை வர்ணனையினை இந்த நாவலினை உட்புகுத்திருப்பது இன்னும் நாவலினை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் தூவியதாக காணப்பட்டது. பொன்னியின் செல்வன் சிறுகதை எவ்வாறு வந்தியத்தேவன் ஒவ்வொரு சோழ நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று எவ்வாறு அந்த இயற்கையினை ரசித்தானோ, அதே போன்று சில்லிக்கொடி ஆற்றங்கரையினுடைய இயற்கை வர்ணனையை மிகவும் அழகான முறையில் உணர்வு பூர்வமாக அங்கு சென்றே பார்க்கக்கூடிய நிலையில புத்தகத்தின் முன் நான் இருந்தாலும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய உயிரும் சில்லிக்கொடி ஆற்றங்கரையில் நின்றது என்றே கூற வேண்டும். அவ்வளவு அழகாக இயற்கை வர்ணனையினை அவர் கூறியிருப்பது மிகவும் மெச்சத்தக்க ஒன்றாக காணப்பட்டது. நான் முன்பே கூறிய போது இதுவரை எந்த ஒரு எந்த ஒரு கதையாசிரியர்களும் வேடுவ இனத்தவரான இந்த தமிழ் பேசும் மக்களினுடைய தமிழ் பேசும் வேடுவ இனத்தவரின் எழுச்சியையோ அவர்களது வாழ்க்கை வரலாற்றினையோ கூற முன்வராத நிலையில் ஆமுசி ஐயா அவர்கள் இந்த நாவலினை படைத்தது எமக்கும் சரி, எம்மை தொடர்ந்து வரும் சந்ததியினருக்கும் சரி, எமது வரலாற்றினை அறியக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே எனது வாசிப்பு அனுபவத்தினை நான் இதுவரை பகிர்ந்து கொண்டேன். இதனை கேட்டு நீங்களும் இந்த புத்தகத்தினை படிக்க வேண்டும் என்பதே எனது பெரும் அவா. படிப்பதன் மூலம் எமது தமிழக பண்பாட்டினை பறைசாற்றுவதாக இது அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சிவநந்தினி. அண்மையில் மீள்பதிப்பு செய்யப்பட்ட சில்லிக்கொடி ஆற்றங்கரை நூலின் வாசிப்பு அனுபவத்தினை இந்த நிலாமுற்ற அரங்கில் வீட்டிருக்கின்ற அனைத்து இலக்கிய நெஞ்சங்களுக்கும் பயந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வேலழகன் ஐயா அவர்களது இன்னும் ஒரு நூலான அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் நூலின் வாசிப்பு அனுபவத்தினை இந்த நிலாமுற்ற அரங்கில் பகிர்ந்து கொள்வதற்காக செல்வி பனிச்சியூர் சிந்து அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இணைய வழி ஊடாக இணைந்திருக்கும் இலக்கிய வாசகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு இந்த நாவலை படித்ததின் ஊடாக நான் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று இந்த நாவலின் ஊடாக பல விடயங்களை நான் அறிந்து கொண்டேன். இப்ப என்னுடைய தோழி பேசும்போது இந்த ஆசிரியரை பற்றி எனக்கு ஒரு வடிவம் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த ஆசிரியர் எந்த விஷயத்தை எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் எதை அவர் மையமாக கொண்டு நாவல்கள் கதைகள் எழுதி கொண்டு வருகின்றார் என்பதை தொடர்பாக நான் ஊகிக்கக்கூடியவாறு இருந்தது. அந்த வகையில் தோழிக்கு நன்றிகள். மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது அவருடைய கருத்துக்கள். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது
ஆசிரியர் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து விவசாயத்தை மையமாக கொண்டுதான் ஒவ்வொரு கதைகளையும் வந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அந்த வகையில் வந்து அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு இதனுடைய கருத்து அப்படின்னு நாங்க பார்க்கின்ற பொழுதும், அன்பு கொண்டு வாழும் மனிதன் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பிறருக்கு வழங்குபவர் என்று மனிதத்துவத்தை மையமாக கொண்டு இவர் வந்து இந்த நாவலை வந்து எழுதியிருக்கின்றார். இந்த நாவலை வந்து 8 பகுதிகளாக பிரித்து மிகவும் வந்து ஒரு அழகான முறையில இந்த நாவலை வந்து எழுதியிருக்கின்றார். நாவலை படிக்கின்ற பொழுதோ நான் அவர் நாவலில் ஆரம்பத்தை நோக்குகின்ற பொழுது எனக்கு சில விடயங்கள் உண்மையில் புரிந்து கொண்டேன். நாவல் ஆசிரியர் வந்து மிகவும் அழகாக கூற போகின்ற விடயம் எங்களுடைய தமிழர்களுடைய எங்களுடைய மண் வாசனைகளை பற்றி அழகாக கூறப்போகின்றார் அப்படி என்று நினைத்து கொண்டு கதையை ஆரம்பித்து போகின்ற பொழுதுதான் எனக்கு அடுத்த அடி விழுகின்றது. இன்னும் ஒரு கதையை ஆசிரியர் கூற வருகின்றார் அப்படி என்று சொல்லி, அவர் வந்து இனம் மதம் மொழி வேறுபாடுகள் இருந்தாலும் இங்கு வந்து அன்பினூடாக ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்ட ஒற்றை குலமாக ஒருவனே தேவன் என்ற வாழ்வியல் முறையினை எமக்கு இந்த நாவலினூடாக கற்றுத்தரப் போகின்றார் என்பதை உணர்ந்து கொள்கின்றேன். நாவலை படிக்கின்ற பொழுது வளமையாக அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு வியாதி, நாவலில் வந்து ஒருத்தருடைய அதாவது ஒரு தமிழ் விடயங்களை பேசினால் அது தமிழ் விடயத்தை மட்டும்தான் பேச போகின்றார்களோ என்று நினைத்து கொள்வது எல்லோருடைய எண்ணப்பாடுகள். அந்த வகையில் நானும் அப்படித்தான் நினைத்து இந்த நாவலை வாசித்தேன். ஆனால் நாவலை வாசித்து போகின்ற பொழுதுதான் இதில் வந்து ஒவ்வொரு இனத்தவர்களையும் வந்து மையமாக வைத்து கொண்டுதான் ஆசிரியர் வந்து நாவலை எழுதியிருந்தார். அந்த வகையில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கற்பனைகளை கதையாக கொண்டு எழுதுகின்ற இந்த காலப்பகுதியில ஆசிரியர் வந்து புரட்சிகளையும் புரட்சியாளர்களையும் போராட்டங்களையும் அந்த போராட்டத்தில் இருக்கின்ற தியாகிகளை பற்றியும் அழகான முறையில கூறுகின்றார். நாங்கள் ஒரு தியாகியை பற்றி அல்லது ஒரு போராட்டம் புரட்சிகளை பற்றி படிக்கின்ற பொழுது அது ஒரு காலமும் வந்து வீணாய் போவதில்லை. அந்த விடயங்கள் அது எங்களுக்கு வந்து பிரயோசனமாகத்தான் இருக்க போகின்றது. அந்த வகையில ஆசிரியர் வந்து விவசாயம், புரட்சி, மக்களது சமூகம், பொருளாதாரம், கலாசார விழுமியங்கள், வருமான முயற்சிகள், பண்டமாற்று முறைகள் என்பவற்றை வந்து மிகவும் அழகான முறையில இந்த நாவல்ல எங்களுக்கு தரப்போகின்றார். இதுதான் உண்மையிலேயே ஆசிரியர் வந்து எங்களுக்கு வைத்திருக்கிற கருப்பொருளாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இவருடைய படைப்புகளில் இந்த நூலில் உள்ள உயர்வுகளையும் சிறப்புகளையும் தொட்டி செல்ல மட்டும்தான் என்னால் முடியும். அவரது படைப்புகளை விமர்சிக்கிற அளவுக்கு தமிழ் இலக்கணங்களில் வந்து அந்த துறையில வந்து என்னால இயலுமா அப்படி என்று சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால் அடக்கத்துடன் இவ்விடத்தில் அந்த விடயத்தை நான் முதலில் கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில ஆசிரியர் வந்து 8 பகுதிகளாக இந்த நாவலை பிரித்து முதல் பகுதிகளில் மாணிக்க பிள்ளை, வட்டவிதானி அவரது பிள்ளைகள், நுரைச்சோலை வயல் உருவாகிய வரலாறு, அதன் இயற்கை அழகுகள், வயலும் வயல் சார்ந்த திட்டங்களும் தொடர்பாக மிக மிக அழகான முறையில கூறியிருந்தார். எனக்கு ஒரு கதை படிக்கின்ற பொழுதோ அல்லது நாவல்களை படிக்கின்ற பொழுதோ அந்த நாவலை நான் படிக்கின்ற பொழுது அந்த நாவல்ல ஒரு நல்ல விடயம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அல்லது ஒரு பிடித்த ஒரு காட்சியாக இருக்கட்டும், ஒரு செயற்பாடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிடித்த விடயம் வருகின்ற பொழுது அட இது எப்ப நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழும்புறது எனக்கு அதிகமாக இருக்கும். அந்த வகையில சில வேளைகள்ல நாங்கள் படிக்கிற புத்தகங்கள்ல வந்து அது எந்த பகுதி எந்த காலகட்டத்தில் நடந்த அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கிற அப்படின்றது கடினமான விஷயமாக அமைந்திருக்கும். ஆனா இங்க ஆசிரியர் வந்து என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி அவர முதல் பகுதியிலேயே வந்து அழகாக இந்த கால பகுதியெல்லாம் நடந்தது என்று சொல்லி என்ன சந்தோஷப்படுத்தியிருந்தார். எப்படின்னு சொன்னால் இந்த மாணிக்க பிள்ளை வட்டவிதானி அவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு
கடும் உழைப்பாளியாகத்தான் இருந்திருக்கின்றார். இவரு காடுகளை வெட்டி அதை காணிகளை ஆக்குகின்ற காலப்பகுதியாக ஆசிரியர் கூறியிருந்தார். 1970 தொடக்கம் 1910 இந்த காலப்பகுதிகள்லாம் வந்து இந்த மாணிக்கப்பிள்ளை வட்டவிதானி அவர்களும் அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றனர். அந்த பிள்ளைகள் ஊடாக அவர் வந்து அந்த காணிகளை வந்து இவங்க காடுகளாக இருக்கின்றதை காணிகளாக மாற்றி தாங்கள் விவசாயம் செய்ய முன் வருகின்ற காலப்பகுதிகளாக அந்த காலப்பகுதிகளை குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே எனக்கு அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்தது. சில விடயங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த காலகட்டத்துல நாங்க பிறந்திருப்போமா அப்படி என்று யோசிக்கிறது முன்பு, ஏனென்ற நல்ல விடயங்கள் பேசுகின்ற பொழுது அல்லது ஒரு நல்ல ஒரு போராட்டம் புரட்சிகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு ஆதங்கங்கள் வருகின்ற பொழுது அப்படி நாங்கள் யோசிக்கிறது உண்டு. அந்த வகையில் ஆசிரியர் வந்து அந்த முதல் பகுதியிலே அதை குறிப்பிட்டிருந்தது உண்மையிலே எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. இரண்டாவது பகுதியில் வந்து கல்லோடை குளத்தையும் அதன் அமைவுகளையும் அதை எவ்வாறு அமைத்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் அழகான முறையில் அவர் கூறியிருந்தார். அவரது மூணாவது பகுதியில் வந்து மௌலானாவின் வாழ்வுகளும் அவருடைய குடும்ப சூழ்நிலைகளும் எப்படி அமைந்திருந்தது அப்படி என்று கூறியிருந்தார். அவருடைய 4வது பகுதிகள்ல வந்து மாணிக்கப்பிள்ளை ஞானம்மா திருமண வாழ்வும் மௌலானா திஸ்ஸகாமினி குடும்பம், இந்த மௌலானா திஸ்ஸகாமினி குடும்பம் இவர்கள் வந்து எவ்வாறு வருகின்றார்கள் இந்த கதைக்குள்ள அப்படி என்று சொல்லி நாங்க பார்க்கின்ற பொழுதும் கல்லோடை குளத்தில் இட அமைப்புகளும் அதன் உருவாக்கத்தின் படிமுறைகளையும் அதனை உருவாக்க முன்னின்றவர்களையும் அவர் கூறுகின்ற பொழுது அந்த இடத்தில் வந்து எத்தனை வருட காலங்களாக அவர்கள் வந்து அந்த குளத்தை அமைப்பதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், அந்த இடத்தை வந்து அவர்கள் ஒரு குளமாக ஆக்குவதற்கு எவ்வளவு போராட்டங்களை எவ்வளவு கஷ்டங்களை பட்டார்கள் என்பதை அழகான முறையில வந்து அந்த 2வது பகுதியில வந்து ஆசிரியர் கூறியிருப்பார். அடுத்து 5வது பகுதியில வந்து திஸ்ஸகாமினியும் அவரது இனங்கள் பற்றியும் வாழ்வுகள் பழக்க வழக்கங்கள் பற்றியும் கூறியிருந்தார். 6வது பகுதியில் கல்லோடை குளம் அடுத்தது நுரைச்சோலை வயல் தொடர்பாகவும் கூறியிருந்தார். 7வது பகுதியில் நுரைச்சோலை வட்டை என பெயர் வர காரணம் என்ன, அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் 7வது பகுதியில் அதைத்தான் முன்வைத்திருக்கின்றார். வட்ட விதானியாளர்கள் பலரும் சேர்ந்து உண்டாக்கிய பகுதிதான் நுரைச்சோலை கண்டம். நுரைச்சோலை வட்டை என்ற பெயர் வந்து பலர் சேர்ந்து அதை அமைத்து கொண்டதனால் அந்த பெயர் வந்து வர காரணமாக இருந்திருக்கின்றது. அதாவது குறிஞ்சி நிலத்தில் சில மரங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கும், கடுபுளி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்க்கும், நுரைப்பலா ஆண்டுகள் கடந்து காய்க்கும், மலை நெல்லி மரங்களும் இந்த குறிஞ்சி நிலங்களில் மலைகளில் தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த 7வது பகுதியில அந்த நுரைச்சோலை வட்டை என்ற பெயர் வரத்துக்கான காரணமும் அங்கிருக்கின்ற மலை பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த அழகிய இயற்கை எழில்களையும் மிகவும் சிறப்பாக ஆசிரியர் வந்து கூறியிருந்தார். சிவநாயகம் அவருடைய திருமணம் பற்றி கூறும் பொழுது இங்கு வந்து பலருடைய ஒற்றுமைகளை வந்து அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார் நாவலாசிரியர். இங்கு மாணிக்கப்பிள்ளை வட்டவிதானை, மௌலானா திஸ்ஸகாமினி குடும்பம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக, நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்த போல இனம் மத மொழி வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் இவர்களுடைய அன்பு என்றது வந்து ஒன்றிணைந்துதான் காணப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் வந்து ஆசிரியர் வந்து இதில் குறிப்பிடுகின்றார். ஒரு விடயத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது ஒரு வருமானத்தை நாங்கள் எட்ட வேண்டும் அப்படி என்று சொன்னால் அனைவருடைய ஒற்றுமைகளும் வந்து அதில் இருக்க வேண்டும். ஒருத்தர் மட்டும் நாங்கள் இது செய்தால் இதனுடைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் முயற்சி செய்யறதை விட எல்லோரும் சேர்ந்து ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்றதுதான் இந்த ஆசிரியருடைய இறுதி கட்டத்தில் அவர் குறிப்பிடுகின்றார்.
அதே போன்று இந்த மௌலானவி என்று சொல்லப்படுகின்றவர் எப்படி இந்த காத்தான்குடியில் வந்து இவர் திருமணம் செய்கின்றார் அப்படி என்றதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இவர் வந்து இந்தியாவில் போராட்டங்கள் நடந்திருக்கின்ற கால பகுதிகளில் எங்களுக்கு கருத்து சுதந்திரங்கள் இல்லை, நாங்கள் வாழுகின்ற சுதந்திரம் இல்லை, எங்களுடைய நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து வெளியில சொல்றதுக்கு பயப்படுகின்ற அந்த கால பகுதியில், அதாவது வெள்ளையர்களுடைய ஆட்சி பகுதியில் தான் இந்த மௌலானவி வந்து காத்தான்குடியில் வந்து இவர் திருமணம் செய்து இங்குதான் வந்து இலங்கையர்கள் எப்படி பேசுகின்றார்களோ தமிழ், எங்களுடைய இலங்கையர்களுடைய எப்படி அந்த உடைகள் பாவனை இருக்கின்றதோ அப்படி வந்து இந்த மௌலானவியுடைய செயற்பாடுகள் இருந்தது. இவர் இந்தியாவில் இருந்துதான் வந்திருந்தார். ஆகவே இவருடைய செயற்பாடுகள் எல்லாம் இப்படித்தான் இருந்தது. ஏன் இவர் 6 கடல்கள் தாண்டி வர வேண்டும் அப்படி என்ற ஒரு கேள்விகள் எழும்பியிருந்தது. இவர் உண்மையில் வந்ததற்கான காரணம் அந்த இந்தியாவில் நடந்திருந்த போராட்டங்களின் ஊடாகத்தான் இவர் இங்கு வந்திருந்தார். அதைத்தான் வந்து அவரத்துல நாவலாசிரியர் அழகாக கூறியிருந்தார். ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று, நாங்கள் ஒரு போராட்டங்கள், புரட்சிகள், புரட்சியாளர்கள் பற்றி, தியாகிகள் பற்றி படிப்பது ஒரு காலம் வந்து வீணாக போவதில்லை. ஆகவே இந்த நாவலின் ஊடாக அதைத்தான் ஆசிரியர் கூறுகின்றார். சமூக, சமய, பொருளாதார, கலாச்சார விழுமியங்கள் கதையினூடாக இவர் கொண்டு செல்வது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு சொல்லில், அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய்கள் விழுந்தது போன்று இருந்தது. இவருடைய நாவல் ஒரு கல்லில் 2 மாங்காய்கள் விழுந்தது போன்று இருந்தது. அப்படிதான் நாவலாசிரியர் வந்து மிகவும் அழகாக இந்த நாவலை வந்து கொண்டு சென்றிருக்கின்றார். ஆகவே இந்த நாவலை முழுமையாக நான் உங்களுக்கு ஒப்புவித்தால், இந்த நாவலை நீங்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே குறைவாக இருக்கும். ஏனென்றால் முழுமையான விடயத்தை உங்களுக்கு சொன்னால் என்ன விடயம் இன்னும் இருக்கின்றது அப்படி என்றது படிப்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருக்கும். ஆகவே இந்த வேலழகன் நூலாசிரியர் உண்மையிலேயே அவர் ஒரு அழகான மனிதன் தான். அவருடைய படைப்புகள் வந்து அழகாகத்தான் இருக்கின்றது. அவர் உண்மையிலேயே விவசாயிகளையும் புரட்சியாளர்களையும் தியாகிகளையும் மையமாக வைத்துக் கொண்டே அவருடைய ஒவ்வொரு கதைகளையும் வந்து அவர் நகர்த்தி செல்லுகின்றார். அந்த வகையிலே வந்து எனக்கு ஆசிரியரை இந்த இடத்தில் நான் சொல்லுகின்ற ஆசிரியர் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கின்றது. என்னுடைய தோழி சொன்னது போன்றுதான், சில விடயங்களை வந்து யாருமே கூற மாட்டார்கள். அப்படி துணிந்து அந்த விடயங்களை கூறுகின்றார்கள் என்றால் அவர்களை நாங்கள் போற்றி நிற்க வேண்டும். அந்த வகையில் என்னுடைய ஆசைகள் வந்து, நீங்களும் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு இந்த நாவலை வந்து வாசிக்க வேண்டும். இந்த நாவலில் இருக்கின்ற பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னோட ஆசை. ஆகவே இந்த இடத்திலேயே எனக்கு வாய்ப்பு தந்த பேத்தாளி நூலகத்தின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் நான் இவ்விடத்தில் பேச வேண்டும் என்று விரும்பிய நலன் விரும்பிகளுக்கும் நன்றிகள். நன்றி பனிச்சூர் சிந்து. அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் நூலினை மிகவும் ஆழமாக இந்த நிலாமுற்ற நிகழ்வில் இணைந்திருக்கின்ற இலக்கிய நெஞ்சங்களுக்கு ஒப்புவித்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் செல்லலாம். ஆமுசி வேலழகன் ஐயா அவர்களது இன்னுமொரு நூலான கீதகட்டி திருவாக்கும் திருமறை எனும் நூலின் வாசிப்பு அனுபவத்தினை இந்த நிலாமுற்ற அரங்கில் செய்வதற்காக செல்வி தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த இணையவெளி அரங்கிலே அனைவரையும் விழித்தவளாக ஆமுசி வேலழகன் ஐயாவினுடைய மிகவும் அண்மையில் வெளியிட சுட சுட ஒரு படைப்போடு நாம் சந்தித்திருக்கிறோம். உண்மையிலே தீதகற்றி திருவாக்கும் திருமறை என்கின்ற ஒரு ஆய்வு நூலிலே உங்களோடு சந்திருப்பதில் மகிழ்ச்சி. இதுவரை காலமும் சிறுகதை நாவல் என்று வந்ததை தாண்டி இது ஒரு ஆய்வு நூலாக கருதப்படுகிறது. இந்த தீதகற்றி திருவாக்கும் திருமறை என்கின்ற இந்த நூல் 100 பக்கங்களை கொண்டது, 300 ரூபாயுடையது. இதனுடைய அட்டைப்படம் அழகாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஓவியரால் இந்த அட்டைப்படம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது போலும். எமது நூலக பொறுப்பாளர் மரகதம் பிரகாச அண்ணாவினால்
இந்த அட்டைப்படம் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே உள்ளே போகிற பொழுது இவர் எதற்காக திருக்குறளை எடுத்தார் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். தமிழ் இலக்கியம் என்பது ஒரு பெருங்கடல். அந்த பெருங்கடலிலே ஒரு தனக்கென்ற ஒரு தனித்துவமான ஒரு பெரிய பரப்பை பிடித்திருப்பது திருக்குறள் தான். என்றால் இரண்டு வரிகளில் எத்தனையோ விதமான கருத்துக்களை தன்னகத்தே ஒழித்து வெளிப்படுத்தியும் வைத்திருப்பதுதான் திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறளை எடுத்து அந்த திருக்குறளிலே இருக்கிறதான விடயங்களை ஏற்கனவே சிலர் ஆய்வுக்கு உட்படுத்தின விடயங்களையும் ஆமுசி வேலழகன் ஐயாவினுடைய பார்வையிலே அதை விமர்சித்து அதை ஆய்வு செய்து, இன்னும் சிலர் இந்த பக்கங்களை திருக்குறளில் இருக்கிற இந்த பக்கங்களை விமர்சிக்கவில்லை என்கின்ற விமர்சித்தார்களா என்று சந்தேகிக்கின்ற அந்த பக்கங்களையும் எடுத்து இவர் விமர்சித்திருப்பது ஒரு புதுவித அனுபவத்தை எமக்கு கொடுத்திருக்கிறது. என்றால் திருக்குறளில் பேசப்படுகிற பெண்ணியம், திருக்குறளில் இருக்கிற விவசாயம், திருக்குறளில் இருக்கிற சமூக மேம்பாட்டு கருத்துக்கள், திருக்குறளும் இக்கால சமூகம், திருக்குறளும் போரில், இப்படியாக நிறைய திருக்குறளை மையப்படுத்தி பல திறனாய்வு கட்டுரைகளும் பல விமர்சன ஆய்வு கட்டுரைகளும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த திருக்குறள் ஆய்வு நூலானது ஒரு 100 பக்கங்களை தான் கொண்டது. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நூலை வாசிக்கிற பொழுது 55 திருக்குறள்கள் மேற்கோள்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 55 திருக்குறளிலும் எவற்றையெல்லாம் அந்த தலைப்புக்கு ஏற்றபடி சொல்ல முடியுமோ அவற்றையெல்லாம் பரிபூர்ணமாக கொடுத்திருப்பது ஆமுசி வேலழகன் ஐயாவினுடைய ஒரு புலமையை காட்டுகிறது. நிச்சயமாக அவர் ஒரு முதிர் கவிஞர் இல்லாட்டி முதிர் எழுத்தாளர் என்றே சொல்லலாம். என்றால் வயது மட்டும் ஒருவருடைய முதிர்ச்சிக்கு ஒரு அடையாளமாகாது. அவருடைய அனுபவம் புலமை என்பது கூட அந்த வகையிலும் அவர் வயது, அனுபவம், புலமை என்றெல்லாம் பல விடயங்களிலே அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒருவராகத்தான் இருக்கிறார். அந்த அளவு புலமைத்துவம் அவருடைய இந்த நூலை அவருடைய ஆய்வு புலத்தை பார்க்கிற பொழுது நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூலினுடைய அமைப்பை நாம் படிப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால், நாமக்கல் கவிஞருடைய திருக்குறள் பற்றி ஒரு கவிதை இருக்கிறது. அதற்கு முன்பு நூலுக்கான மதிப்புரை, அணிந்துரை, பதிப்புரை போன்ற விடயங்களை தாண்டி நாமக்கல் கவிஞர் ஒருவரால் திருக்குறளை பற்றி சொல்லப்பட்ட கவிதை ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு திருக்குறள் பற்றியான ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கு. அதனுடைய எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது என்கிற அந்த ஒரு நிரல்படுத்தலை தன்னுடைய நூலுக்கு முன்பாக கொடுத்து, அதற்கு பிறகு 55 புலவர்களினுடைய பார்வையில் திருக்குறள், அந்த புலவர்களுடைய பார்வை திருக்குறள் தலைப்பிட்டு மொத்தம் 55 தமிழ் புலவர்கள் எப்படியெல்லாம் திருக்குறளை பற்றி சொன்னார்கள். ஒவ்வொரு காலப்பகுதி அவ்வை தொடக்கம் இது அண்மை காலம் வரை எத்தனையோ புலவர்கள் திருக்குறளை பற்றி தங்களுடைய செய்யுள்களை எப்படியெல்லாம் குறிப்பிட்டார்கள் என்கின்ற ஒரு அடிக்கோளை முன்னுக்கே கொடுத்திருக்க. அதற்கு பிறகு திருக்குறளினுடைய மறுபெயர்கள், திருவள்ளுவருடைய மறுபெயர்கள், திருக்குறளுடைய தரவுகள் என்கின்ற ஒரு வகுதியை கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு நமக்கு தெரியும், திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. நிறைய மொழிகளிலே அது மொழிபெயர்ப்புக்குள் உள்ளானது. அப்படிப்பட்ட இந்த திருக்குறளை யாரெல்லாம் எப்போது மொழிபெயர்ப்பு செய்தார்கள் என்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து, அதற்கு பிறகு என்னென்ன மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது, அதுல ஒரு 33 மொழிகளை ஒரு உதாரணமாக காட்டியிருக்கு. ஏன்னா இவ்வளவத்தையும் ஒரு நூலை பற்றிய ஒரு பகுதியை ஆய்வு செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த நூலை பற்றிய தெளிவு கொடுக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருக்குறளை பற்றி நமக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல இருந்து திருக்குறளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, அநேகமான இடங்களில் நம்ம திருக்குறளை நம்மளுடைய ஒரு எழுத்தாளுகைக்காக பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு பரிச்சயமான ஒரு இலக்கியமாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆய்வுக்கு ஏற்றால் போல அவர் அது முன்னுக்கே அதை தெளிவாக கொடுத்ததுக்கு பிறகு 7 தலைப்புகளிலே தன்னுடைய
இந்த ஆய்வினை மேற்கொள்கிறார். அதில் ஒன்று மனுதர்ம சாத்திரமும் ஆதிசங்கரனின் பிரம்மசூத்திர பாடியமும் கடந்து என்ற ஒரு தலைப்பு, இயங்கியல் கோட்பாட்டில் திருக்குறள், உடல்நலவியலில் திருக்குறள், குறளாசிரியரின் திருக்குறள், இதிகாச புராணங்களுக்கு முதலாகும் திருக்குறள், தொல்காப்பியமும் திருக்குறளும், பொருளியல் சிந்தனையும் திருக்குறளும் என்ற வகையிலே இந்த 7 தலைப்புகளிலே தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்க, சில விடயங்களை பற்றி ஏலவே வேறு சிலர் ஆய்வுகளை மேற்கொண்டாலும் சில புதிய விடயங்களை, புதிய தரவுகளை இந்த நூலிலே நாம் காணலாம். இந்த ஒவ்வொரு தலைப்பு பற்றி என்னென்ன விடயங்கள் ஆய்வு செய்திருக்கிறார் என்று சொல்லி தெளிவாக வெளிப்படுத்தினார். அவருடைய ஆய்வினை பிறர் வாசிப்பதற்கு நானே ஒரு முட்டுக்கட்டை போட்டது போல இருக்கும். என்றால் சிறுகதை நாவல் என்கின்ற பாணி வேறு, ஒரு ஆய்வு என்பது. எனவே இந்த ஆய்வு என்ற ரீதியிலே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த மனுதர்ம சாத்திரமும் ஆதிசங்கரி பிரம்மசூத்திரம் என்கின்ற அந்த தலைப்பை பார்க்கிற பொழுது இந்த சாதி, இன, மதம், இந்த விடயங்களை அந்த நூல்கள் எப்படி இருந்தது, அதை விட திருக்குறள் அதையெல்லாம் சொல்லாமல் ஒரு இனத்தையோ இல்லை சாதி சம்பந்தமான விடயங்களை பேசாது எப்படி அதிலிருந்து தனித்துவமாக இருக்கிறது என்கின்ற ஒரு நியாயப்படுத்தலை இந்த ஆமுசி வேலழகன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். இன்னொரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஆமுசி வேலழகன் ஐயா திருவள்ளுவரை பெருமான் திருவள்ளுவர் என்றே தன்னுடைய நூலிலே திருவள்ளுவர் என்று சொல்லுகிற பொழுது குறிப்பிட்டிருக்கு. எனவே அந்த பெருமான் திருவள்ளுவர் என்று சொல்லுகிற அந்த அடைமொழியை கொடுக்கிற பொழுது எந்த அளவுக்கு அந்த திருவள்ளுவரோடு ஒரு ஒன்றித்திருக்கிறார், எந்த அளவு அந்த இலக்கியத்தோடு ஒரு பின்னி பிணைந்திருக்கிறார் என்பது நமக்கு அதில் இருந்து வெளிப்படுகிறது. இன்னொரு விடயம், இந்த ஆமுசி வேலழகன் ஐயாவுடைய ஆய்விலிருந்து ஒரு புலப்பட்ட விடயம் என்று சொன்னால், ஒரு பரந்த எல்லா விடயங்கள் எல்லா துறைகளிலுமே ஒரு பரந்த ஒரு அறிவு நிலை ஆமுசி வேலழகன் ஐயாவுக்கு இருந்திருக்கிறது என்பது ஒரு வியப்பினை தான் தருகிறது. நம்முடைய நூலாசிரியருடைய அறிமுகத்தை ஆசிரியர் சர்மிதன் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தினார். ஒருவருடைய பாடசாலை கல்வி என்பது அவருடைய ஆளுமைக்கு ஒரு தடையாக அடையாளமாக இருப்பது என்பதை தாண்டி அவருடைய இந்த நூலை படிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்திய துறை, ஒரு உடலியல் துறை, ஒரு வானசாஸ்திர துறை, ஒரு அரசியல், ஒரு வரலாறு, அதுவும் உலக ரீதியான வரலாறு என்று சொல்லி அவருடைய எடுத்தாளுகள் எந்தெந்த விடயங்களுக்கு சில விடயங்களை எடுத்தாளுகிறாரோ அந்த விடயங்கள் சார்ந்த அவ்வளவு அறிவோடு தெளிவோடு அவர் குறிப்பிட்டது ஒரு மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். அவர் இதனுடைய நூலினுடைய மதிப்புரையிலே நம்முடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாசார பீடாதிபதியாக இருந்த கென்னடி ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார், வேலழகன் கொடுத்திருப்பது மிக அழகு. அரிஸ்டோட்டிலையும் லயலையும் ஒக்கெனையும் டார்வினையும் ஐன்ஸ்டீனையும் இல்டக்கையும் ஒரு நேர்கோட்டில் வைத்து அவர்களுக்கு முன்னாக இந்த ஆமுசி வேலழகன் ஐயா திருவள்ளுவரை வைத்து அழகாக திருக்குறள் இருக்கிற விடயங்களை பிற நாட்டு பிற துறை சார்ந்த விடயங்களோடு அழகா ஒப்பிட்டு தான் எடுத்துக்கொண்ட ஆய்வுக்குரிய தலைப்புக்கு மிகவும் நியாயப்பாட்டை கொடுத்திருப்பது இந்த ஒரு நூலின் மீது ஒரு நம்பகத்தன்மை வருகிறது. இந்த நூலை வாசிக்கிற பொழுது ஒரு நம்பகத்தன்மை எமக்குள்ளாக உண்டாகுவதற்கு அந்த அவருடைய அறிவுப்புலம் நமக்கு பலர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட திருக்குறள் சார்ந்த திருக்குறளை பதிப்பிக்கின்ற முயற்சிகளிலே சில காலப்பகுதியில் நடந்த சம்பவங்களையும் கூட அவர் காட்டியிருப்பது ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக 1905ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே இந்த பிரிட்டிஷ் நாட்டு அதிகாரி எந்த நூலை ஒரு அச்சு வாகனம், அந்த காலத்திலே அச்சு வாகனம் அந்த ஆரம்ப நாட்கள்ல எதை அச்சு வாகனம் ஏற்றுவது எதை அச்சடிப்பது என்கின்ற ஒரு சந்தேகம் அந்த நேரத்திலே கோட்டையை சிவகொழுந்து தேசிகரை அழைத்து
எந்த நூலை தமிழ் இலக்கியத்திலே நாம் அச்சுவாக நம்மை ஏற்றலாம் என்று கேட்கிற பொழுது அவர் திருக்குறளை அவர் சொல்லிய வீதம் அந்த கதை சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு பிரித்தானிய ஒரு ஐரோப்பியர் ஒருவர் திருக்குறளை திருத்தி அமைக்க போவதாக எண்ணி இந்த திருக்குறளிலே ஒரு பாடபேதங்களை கொண்டு வந்த அந்த நிகழ்வை எப்படி தமிழ்ச்சங்கத்தின் அக்காலத்தில் இருந்த தமிழ்நாட்டின் தமிழ்ச்சங்கத்தினராக இருந்தவர்கள் அதை எப்படி நிராகரித்தனர் என்கின்ற ஒரு 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 வீரமான ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இந்த நூலில் இருக்கிறது. நிச்சயமாக வாசிக்கிற பொழுது அந்த ஆர்வத்திலே நீங்கள் அந்த கதையை இன்னொரு முறை படிப்பீர்கள். அந்த அளவுக்கு திருக்குறள் நம்மால் மாத்திரமே நமக்கு முன்னோர்களாலும் எந்த அளவுக்கு அது தற்காக்கப்பட்டது. நாம் இன்றைக்கும் அந்த திருக்குறளை அதே ஒரு முடிந்தளவு 90% அதே பாடபேதங்கள் குறைந்த நிலையிலே நாம் சுவைக்கின்றோம் என்றால் அதற்கு எத்தனை வருடங்கள் இதுக்கு முன்னோர்கள் பட்ட எடுத்த முயற்சிகள் அந்த ஒரு உதாரணமாக குறிப்பிட்டது உண்மையிலே சுவாரஸ்யத்துக்கு தான் மெயிட்டு செல்கிறது. அதுபோல் பஸ்டில் சிறை கூட நகர்க்கப்பட்டதையும் கூட தன்னுடைய உதாரணமாக கையாண்டிருப்பார். என்றால் பிரான்சிய புரட்சியினுடைய அந்த காலப்பகுதியிலே அந்த சிறைச்சாலை தகர்க்கப்பட்டதை அவர் இந்த மனுஸ்மிருதி என்கின்ற அந்த நூல் 1927ஆம் ஆண்டு எரிக்கப்பட்டது. அதையும் ஒப்பிட்டு எப்படி ஒரு சமூக ஒரு விடிவுக்காக ஒரு சிறைச்சாலை எரிக்கப்பட்டதோ அதே போல இங்க சமூக எழுச்சிக்காக சாதிகளை பற்றி பேசுகிற சாதி இனத்தை வளர்க்கின்ற நூல்கள் எரிக்கப்பட்டதையும் அழகாக ஒப்பிட்டு கதை திறப்பார். உண்மையிலே அது எம்மை ஒரு கணம் நின்று இந்த சாதியம் பற்றி நாம் பேசுவோமானால் எம்மை நாம் எரித்துக் கொள்வதற்கு ஏற்ற விதமாக அருமையாக காரசாரமாக அவர் சாடியிருப்பார். அது மாத்திரமல்ல வைத்தியர் லூயிகூன் அவர்களுடைய கருத்துக்களை அந்த உடலியல் சார்ந்த திருக்குறளோடு ஒப்பிடுகிற பொழுது எப்படி ஒரு மருத்துவம் சார்ந்த விடயங்களை திருக்குறளில் வைத்திருக்கிறார். என்னென்ன குறள்களில இந்த மாதிரியான உடல் சார்ந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்ற அழகாக குறளையும் போட்டு குறளுக்குரிய விளக்கங்களையும் போட்டு தேவைப்படுகிற பொழுது வேறு வேறு தமிழ் இலக்கியங்களையும் மேற்கோளாக எடுத்து அதையும் விட மேலதிகமாக அந்த துறை சார்ந்த வேறு பல அறிஞர்கள் வைத்தியர்கள் தத்துவவியலாளர்களுடைய கருத்துக்களுடைய பெயர்களையும் கூட அடிக்கோடிட்டு காட்டுகிற பொழுது நான் இந்த நூலை நாம் ஒரு நம்பகத்தன்மையாக வாசிக்கலாம் என்கின்ற ஒரு விதத்தினை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதிலுமாக பொருளியல் சார்ந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பார். அந்த பொருளியல் என்பது நம் தெரியும். இந்த பொருளாதாரம் பொருளியல் சார்ந்த விடயங்களுக்கு கூட அழகாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பார். ஒரு பொருளாக மதிக்காதவரையும் கூட மதிப்புடையவராக செய்வது பொருள்தான் என்று சொல்லி இந்த உலகியல்லே ஒரு பொருளியல் தத்துவத்தை எவ்வளவு ஒரு யதார்த்தமாக தன்னுடைய குரலை வைத்திருக்கிறார் என்பதற்கு அழகாக உதாரணங்களை அவர் குறிப்பிட்டது மெச்சத்தக்க வழி. அடுத்ததாக தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் அவர் இரண்டையும் ஒப்பிட்டிருப்பார். என்றால் தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் என்பது நாம் அறிவோம். எனவே ஒரு இலக்கண நூலையும் ஒரு அறம் சார்ந்த இலக்கியத்தையும் ஒன்றோடொன்று ஒப்பிட்டு பார்ப்பது என்பதற்கு ஒரு ஆழமான இலக்கிய அறிவு என்பது எழுத்தாளருக்கு வேணும். அதை மிகவும் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களினூடாக குறிப்பிட்டிருப்பார். இப்படியாக டால்ஸ்டாய், வீரமாமுனிவர், ஆல்பர்ட் ஸ்வைடன், அலெக்சாண்டர், பியாதிகோஸ்கி, பெனான்சோ, ஜியோ போப் இப்படியாக நிறைய மேல்நாட்டு கவிஞர்கள் இலக்கியவாதிகளுடைய கருத்துக்களை அவருடைய பேரையும் உள்நுழைத்தது என்பது எம்மை மீண்டும் மீண்டும் இந்த நூல் ஒரு நம்பகமான ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூலாக அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தீதகற்றி திருவாக்கும் திருமறை என்கின்ற ஆமுசி வேலுலகன் ஐயாவினுடைய இந்த ஆய்வு நூலை நிச்சயமாக நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்கிற பொழுதுதான் நாம் திருவள்ளுவரை புகழ்வதா இல்லை ஆமுசி வேலுலகன் ஐயாவை புகழ்வதா என்று சொல்லி ஒரு 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 நிலைக்கு நாம் போவோம். அந்த அளவுக்கு இந்த நூலினுடைய வடிவமைப்பை செய்திருப்பார். திருக்குறள் என்பது காலத்தை கடந்து
இன்றும் கூட நாம் பாவிக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நிறைய விடயங்களை உள்ளடக்கிது. அந்த விடயங்களை தற்றுணிவோடு எடுத்து சிறப்பான ஒரு நியாயப்பாடுடன் தான் எடுத்துக்கொண்ட தலைப்புகளுக்குள்ளே நிறுவி எம்மை ஒரு நம்பகமான ஒரு மிகச்சிறந்த இலக்கியமாக இந்த தீதகற்றி திருவாக்கும் ஆய்வு நூலை நாம் சொல்லலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஆமுசி வேலழகன் ஐயாவினுடைய வெற்றியாக கருதலாம். எனவே அனைவரும் இந்த நூலை படிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி இன்னொரு நூல் விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழூர் ஆள் மனோஸ்திகா. வேலழகன் ஐயா அவர்களது தீதகற்றி திருவாக்கும் திருமுறை நூலின் வாசிப்பு அனுபவத்தினை மிகச் சிறப்பாக இந்த நிலாமுற்றத்திற்கு வழங்கியமைக்கு மீண்டும் விவானந்தர் வாசகர் வட்டத்தின் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நமது அவையோரின் கருத்துக்களை கேட்கலாம். விஜயரட்னம் குணவால செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலாமுற்றத்தில் அனைவரின் உரைகளும் மிக சிறப்பாக அமைந்ததாகவும் அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம் பிரகாஷ். வணக்கம் சார். நிலாமுற்ற நேயர்களுக்கு இன்றைய நிலாமுற்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாக இன்று இந்த நூல் ஆசிரியர் அறிமுகமும் மற்றும் நூல்களையும் அறிமுகம் செய்தவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மிக நன்றாகவே இருந்தது. புதிய விமர்சகர் என்று இல்லாமல் சிவநந்தினியினுடைய விமர்சனமும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. உண்மையாக ஆமுசி வேலழகனுக்கும் எங்களுடைய புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு. அவர் ஓய்வு பெறுவதற்கு முதல் எங்களுடைய காளி கோயிலுக்கு பக்கத்துல இருக்குது அவருடைய வீடு. அவர் அந்த வளவை வாங்கி புதிதாக வீடு அமைத்து இங்கு தங்கியிருந்தவர். அந்த அடிப்படையில் அவருடனும் பழக கிடைத்த வாய்ப்பும், அதே போல அவருடைய நூல்களுக்கான விமர்சனங்களை இங்கு எங்களுடைய புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயத்திலும் அவருடைய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. என்னுடைய கணவரும் அந்த நூல் விமர்சனம் ஒன்றை செய்திருந்தார். அதே வேளை அவருடன் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. உண்மையாக இந்த எழுத்தாளர்கள் இந்த கல்வி கற்றுத்தான் எழுத வேண்டும் என்று இல்லை, அதற்கு அப்பாலும் அவர்களுடைய இந்த இலக்கிய பூர்வமான கருத்துக்கள் எல்லாமே அவருடைய இலக்கியங்களை படிக்கின்ற வேளை மிகச் சிறப்பாக விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதே வேளை இன்று வரை நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பில் அதிக அளவிலான புத்தகங்களை எழுதிய ஒரு எழுத்தாளருக்குள்ள அவரும் உள்ளடங்குவார் என்று நினைக்கிறேன். அதே வேளை எங்களுடைய பிரதேசத்திலும் அவருடைய காலத்தில் ஸ்ரீதர் மற்றும் ஜெகதீஷ் ஆசிரியர்களோடு இணைந்து இங்கேயும் திருவள்ளுவர் கழகம் என்ற ஒரு கழகத்தையும் அவர் ஆரம்பித்தது. தமிழை வளர்க்க வேண்டும், இலக்கியவாதிகளை உருவாக்க வேண்டும் என்றதுல எங்கட பிரதேசத்துக்கும் அவருடைய பங்களிப்பு மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த வகையில் அவர் அந்த எண்ண உருவாக்கம் தொடர்ச்சியாக முளிர வேண்டும், அது எங்கட பிரதேசத்துக்கும் பெற வேண்டும் என்ற கருத்தை நான் இங்க முன்வைக்கிறேன். அவருடைய ஆசை நிறைவேறணும். உண்மையாக அவர் படுகாமத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப இதுல இணைவார் என்றுதான் நாங்களும் எதிர்பார்த்தோம், ஆனா கிடைக்கல. இருந்தாலும் அவருடைய அந்த இலக்கிய முயற்சிகள் மேலும் வளர வேண்டும். அதே போல அவருடைய இலக்கியங்களை எங்களுடைய இளம் தலைமுறையினர் வாசித்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வோம். நன்றி. நன்றி சார். வணக்கம் பிரகாஷ், நான் ஜெயின் சார். வணக்கம் சார். ரைட், நல்லது. அனைத்து இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள், மாணாக்கர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வு தொடர்பாக சில குறிப்புகளை சொல்லி நான் விடுதலை படையலாம். அந்த வகையில் வேலழகன் ஐயா எங்கட பிரதேசத்துல சில காலம் வாழ்ந்தவர். அதே போல என்னையும் தன்னுடைய எழுத்தாளுமைக்குள் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டவர் என்கின்ற ஒரு தடம் இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய சந்தனக்காடு என்கின்ற அந்த நூலுக்கான ஒரு நய உரையை என்னை செய்யுமாறு பணித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த சந்தனக்காடு என்கின்ற அந்த நூலுக்கான ஒரு நய உரையை வழங்குமாறு சொல்லியிருந்தார். அந்நேரம் எங்கட அதிபர் மு தவராஜா சார், இப்படி பலர் இருந்திருந்தார்கள். அது ஊடகங்களிலும் பெருசா பேசப்பட்ட ஒரு விடயம். வாணி வித்தியாலயத்துல அந்த அறிமுக உரை நடைபெற்றது. சந்தனக்காடு, அந்த சந்தனக்காட்டுக்கு அறிமுக உரையை நான் வழங்குகிற பொழுது அல்லது நய உரையை வழங்குகிற பொழுது பலருடைய ஆர்வமும் அல்லது ஆவலும் மிகவும் காத்திரமானதாக இருந்தது. எழுத்தாளர் ஆமுசி வேலழகன் அவர்கள் கூட என்னை
மிகவும் வெகுவாக பாராட்டியிருந்தார். மிகச் சிறப்பாக அந்த செய்திருந்தீர்கள் சொல்லி, அதே போல அந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய மாணவர்கள், குறிப்பாக மாணவர்கள் பலரும் அதில் இணைந்து அந்த நிகழ்வை நடத்தியிருந்தார்கள். மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. அவர் எங்களுடைய பிரதேசத்தில் புதுக்குடியிருப்பிலே பக்கத்திலே இருந்தபடியா எனக்கும் அவருக்கும் இடையில பல வகையிலே ஒரு ஒற்றுமை காணப்பட்டது. குறிப்பாக அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், கடவுளை பற்றி கொஞ்சம் சிந்திக்காதவர் அப்படி என்ற வகையிலையும் ஒரு யதார்த்தவாதி என்று என்ன அடிக்கடி சொல்லுவார். பக்கத்துல கோயில், ஆனா கோயிலுக்கு அவர் எந்த விதமான என்ன சொல்ற விமர்சனங்களும் செய்ய மாட்டார். ஆனா கண்ணும் காணாத மாதிரி அப்படி இருந்துட்டு போவார். இருந்தாலும் அதே கொள்கை தான் எனக்கும் இருந்தது. அப்ப கொள்கை ரீதியாக எனக்கும் அவருக்கும் இடையில பல ஒற்றுமைகள் இருந்ததை நான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவரோட நான் அதிகம் பேசுறதில்லை, அவரும் என்னோட அதிகம் பேச மாட்டார், நானும் அவரோட அதிகமா பேசுறதில்ல. ஆனா அவருக்கும் என்ன நல்லா தெரியும், எனக்கும் அவரை நல்லா தெரியும். இருவரும் ஏதோ ஒரு வகையில ஒரு சாதியான உறவு ஒன்று போய்கொண்டிருந்துச்சு. அது எனக்கும் வேலழகனுக்கும் இருக்கக்கூடிய, ஆமோசி வேலழகன் ஐயாக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அவர் எந்த வயதிலும் என்னை மதிக்கக்கூடிய அல்லது நான் அவரை மதிக்கக்கூடிய ஒரு நல்லுறவு இன்று வரை தொடர்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வோடு நான் அதை விடுத்து அடுத்த விடயத்துக்கு வரலாம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்து உரையாளர்களாக, கருத்தாளர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆளுமையை பற்றி நாம் இந்த இடத்திலே கதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரகாஷ் உட்பட நிகழ்ச்சியை உரையாளர்களாக இருக்கக்கூடிய மாணாக்கர்கள், நான் வியந்து நிற்கின்றேன். இது என்ன, இது யாருடைய ப்ராடக்ட், இது என்ன ப்ராடக்ட் இது அப்படி என்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மாணாக்கர்கள் அனைவருமே மிகச் சிறப்பாக பாடசாலை காலத்திலோ அல்லது என்ன சொல்ற ஒரு பிரத்யேக வகுப்பு காலத்திலோ அவர்களுடைய ஆளுமையை மிக சிறிய அளவிலே பார்த்து அந்த சந்தர்ப்பத்திலேயே வியந்து நின்ற நான், இப்பொழுது அவர்கள் பேசுகின்ற அந்த மொழி, அவர்களுடைய உரையாடல், அவர்களுடைய அந்த ஆளுமை, அவர்களுடைய அந்த ஆழ அகலமாக சில விடயங்களை சிலாகித்து பேசக்கூடிய அந்த வாண்மை, இவைகத்தை பார்க்கிற பொழுது ஏதோ நாமளும் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படி என்ற மாதிரி ஒரு ஆர்வம் அல்லது ஒரு விருப்பம் தோணுகிறது. சிவநந்தினியாக இருக்கட்டும் அல்லது அனுஷ்டியாக இருக்கட்டும் அல்லது சிந்துவாக இருக்கட்டும், அவர்களை வகுப்பிலே அல்லது வகுப்பறையிலே பார்க்கிற பொழுது இருக்கிற அந்த தன்மைக்கும் இவர்கள் இப்பொழுது நடந்து கொள்ளுகின்ற அல்லது பேசிக் கொள்ளுகின்ற உரையாளர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நடைமுறையை பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதுக்கு ஒரு நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஆழ அகல வாசிப்புகள் மிக குறுகிய காலத்துக்குள் அவர்களை எப்படி மாற்றி இருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளும் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நான் அடிக்கடி மாணவர்கள்ட்ட சொல்லுகிற விஷயம், என்னோடு இருக்கிற சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நான் உங்களோடு எனக்கு தேவையான அல்லது உங்களுக்கு தேவையான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆனால் நீங்கள் அதற்கு அப்பால் சென்று மிக ஆளுமையான சில தடங்களை பதித்து செல்லுகின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறதை நினைத்து மகிழ்கின்றேன். சில சந்தர்ப்பங்களில் நான் ஒரு தூசி போல அல்லது ஒரு மிக சின்ன பொருள் போல, மிக அற்பமான பொருள் போல எனக்கு தோன்றும். அந்த அளவுக்கு மாணவர்கள் மிக உயர்ந்து நிற்கிறார்கள். அது பலரிடத்திலே அதை கண்டு வியந்திருக்கின்றேன். நாமெல்லாம் வெங்கடாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு மாணாக்கர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய தேடலும் வாசிப்பும் அவர்களுடைய அந்த சமூகத்தை நோக்கிய எண்ணங்களும் அவர்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. இது எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. நாம் எல்லோருமே பொதுவா நான் சொல்றது, படிக்கிற காலத்திலேயே நாம் எல்லோருமே மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்துக்கு இடையில் நிச்சயமாக நாம் எல்லோரும் ஏதாவது இந்த சமூகத்துக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும், செய்து விட்டு போக வேண்டும். அந்த கடமையை அல்லது அந்த வார்த்தையை மதித்து என்னுடைய மாணாக்கர்கள் பலரும் அதை தொடர்ந்து கடைபிடிப்பதை இட்டு அல்லது தொடர்ந்து பதிவு செய்து செல்வதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் அனைவர்களும் மிக நீண்ட காலம் வாழ்ந்து மிக காத்திரமான கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு சொல்லி சமூகத்தை வாழ்விக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சியோடு
இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பேத்தாளை நூலகத்தாருக்கும் நன்றி பகிர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இடத்திலே தனது வாழ்த்துரையை வழங்கிய ஜெயனாசிரியர் அவர்களுக்கு எமது நிலாமுற்றத்தின் சார்பாகவும் பொறியாளர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மெத்தியஸ் ஐயா இணைந்திருக்கிறாரு. ஐயா பேசலாம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி. எழுத்தாளர் ஆமோசி வேலழகன் அவர்கள் எமது கிராமத்தில் இருந்த காலத்தில் நான் அவரோடு பல தொடர்புகளை ஏற்பட்டுக் கொண்டிருந்தேன். அடிக்கடி என்னை சந்திப்பார், நான் அவரை சந்திப்பேன். நான் ஏழாதவன்றபடியினால் அவர் என் வீட்டுக்கு வந்து அடிக்கடி என்னை சந்திப்பார். அழகாக பேசுவார், அளந்து பேசுவார். பெருமைத்தனம் இல்லாதவர். எழுத்தாளர் 41 கதைகள் என்றால் பெரிய ஒரு சாதனை தான் சொல்லணும். 5-10 கதைகள் எழுதி போட்டு நாங்களும் ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அது பெருமை இல்லை. 41 கதைகளை விட ஆம போல முட்டை விட பேச வைக்கிறவர் வேலழகன் ஐயா அவர்கள். அவர்களுடைய சில்லிக்கொடி ஆற்றங்கரை, மூங்கில்கள் இதெல்லாம் அவருடைய நாம் படித்த நாவல்கள். எமது ஸ்ரீதர் அவர்கள் தொகுத்து வழங்கிய சந்தனக்காடு, அதில் வேலழகன் ஐயாவை பற்றி அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் பலரும் வேலழகன் ஐயா பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவர் கட்டாயம் எமது விமர்சகர்கள் கட்டாயம் வாசித்து அறிய வேண்டும் வேலழகன் ஐயா பற்றி. அவர் ஒரு நீண்டொரு எழுத்தாளர். எல்லா மக்களுக்கும் அவரை தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. அவர் அழகாக மாரடிக்க மாட்டார். அப்படினால் இந்த விமர்சனத்தை 3 நூல்களையும் விமர்சனம் செய்த ஆசிரியர் தானா சாமிதன் அவர்களுக்கும், தமிழூரால் அனுஷ்கா அவர்களுக்கும், யோவனா சிவநந்தினி அவர்களுக்கும், பஞ்சூர் சிந்து அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நிலாமுற்றத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மெத்யூஸ். வணக்கம் பிரகாஷ். நன்றி ஐயா. சரி, இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். புதியவர்களையும் இந்த இலக்கிய உலகிற்கு அல்லது ஏதாவது ஒரு தடத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுறவர் அதோட சேர்த்து பெரும் முயற்சி எடுக்கிறதுல நான் வேலழகன் ஐயாவை கண்டு வியக்கிறேன். உதாரணமாக என்ன சொல்ல போனா, நான் அங்கேயும் இங்கேயும் சும்மா கிறுக்கி கொண்டிருந்த காலத்துல என்ன ஒரு ஓவியன் என்று விழிச்ச முதல் ஆள் எங்கட ஆமோசி வேலழகன் ஐயா. இங்க நாங்க பேசுற பொது நூலகத்துல ஒரு தடவை வந்து கதைச்ச இடத்துல அவர புக்குக்கு அவர புத்தகங்களுக்கு அட்டைப்படம் வரைய வேணும் என்று முதல் தரம் கேட்டுக்கொண்டார். அப்ப எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரியும் முதல் நான் மறுத்திருந்தேன். தொடர்ச்சியாக 2-3 புத்தகங்களுக்கு எனக்கு என்ன இழுத்து கொண்டு வந்து கீற வச்ச ஒரு ஒரு பெரிய ஒரு மனிதர் வேலழகன் ஐயா அவர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தவர் பாலச்சனை இந்து கல்லூரியின் முன்னாள் அதிபர் அமரர் மூனா தவராஜா ஐயா அவர்கள். அதை தொடர்ந்து நான் அவரது நிறைய புத்தகங்களுக்கான அட்டைப்படங்களை வடிவமைச்சிருக்கிறேன். இன்று கூட எனக்கு அனுப்பப்படுகின்ற தபால்களில் ஓவியர் பிரகாஷ் என்று பெயர் குறிப்பிடும் ஒரே ஒரு மனிதர் வேலழகன் ஐயா. அந்த விஷயத்தை இந்த இடத்துல நன்றி உணர்வோடு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிலாமுற்ற நிகழ்வானது வழமை போல சந்தோஷமாகவும் இனிமையாகவும் அமைந்தது என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆமுசி வேலழகன் ஐயா பற்றி பலதரப்பட்டவர் பல கருத்துக்களை சொன்னாங்க. மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. அதில் சில்லிக்கொடி ஆற்றங்கரை என்ற நாவலை பற்றி யோவன்னா சிவநந்தினி அக்கா நன்றாக சொன்னார். அவட குரலை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அவட குரல் அவ்வளவு இனிமையாக இருந்தது. ஏனெனில் கதை வடிவத்திலும் ரசனை வடிவத்திலும் கூறியதால் எனக்கு பிடித்திருந்தது. மற்றது இந்த நாவலை வாசிக்க வேண்டும் என்ற ஆசை என்னில் தோன்றியது. அடுத்தது சிந்து அக்கா மிகவும் அழகாக கூறினார். அவரோட கருத்தை அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றேன். அடுத்தது தமிழ் அழகி அனுஸ்தி அக்கா அப்படின்னு கூறிக்கொள்றேன். ஏனெனில் அவ நல்ல இனிமையாக தமிழை உச்சரிக்கவும் நன்றாக தமிழை சொல்லுவா. அவட ஆய்வு நூலை பற்றிய கருத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அடுத்தது எப்பயும் இறுதியாக கருத்து சொல்வது வழக்கம். நான்
நானும் ஒரு கதையையும் கவிதை என்ற இலக்கியங்களை படைக்க எனது ஜெயன் குருதான் காரணம். அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சதுஷ்காந்த். 11வது இலாமத்தின் இறுதிக்கட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். ஆமுசி பேரழகன் ஐயா அவர்களது புத்தகங்களில் 3 புத்தகங்களை 11வது இலாமத்து நிகழ்வில் நாங்கள் வாசிப்பது பயிற்சி. இதில் பல இலக்கிய ஆர்வலர்கள் இதை செயல்படுத்தியிருக்கிறார்கள் என முறை. அந்த வகையில் இந்த 11வது இலாமத்தில் உரையாளர்களாக ஆசிரியர் தான சமீரன், தமிழூர் அனுஷ்டிகா, சிவநந்தினி, பஞ்சிவு, ஹிந்து ஆகிய உரையாளர்களுக்கு வேதாள பொதுநலகத்தின் வாசகத்தின் சார்பாக நாம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்வில் தங்களது கருத்து ஆலோசனைகளையும் வழங்கிய அத்தனை இலக்கிய ஆர்வலர்களுக்கும் வேதாள பொதுநலகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமுசி வேலழகன் ஐயா தனது 83வது வயதில் 41 புத்தகங்களை நமக்காக படைத்திருக்கிறார். அவர் மேலும் இன்னும் பல புத்தகங்களை